அனைவருக்கும் வணக்கம். உறவு நலம். உறவு நலம் என்ற ஒரு தலைப்பில் உரையாடுவதற்கென்று எனக்கு ஒரு காலம் தேவைப்பட்டது. இந்த காலத்தில் நான் கற்றுக்கொண்ட காலத்தில் அனுபவங்கள், உணர்தல்கள் ஆகிய இரண்டு வழியிலும் உறவுகளை பற்றி நான் எந்த அளவு புரிந்து கொண்டிருக்கிறேனோ அந்த அளவுக்கு செய்திகளை உங்களிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நான் உணர்ந்தவற்றை அப்படியே வெளிப்படுத்தி விட முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. வெளிப்படுத்த முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உறவு எனும் சொல், அது தரும் பொருள் குறித்து ஏற்கனவே இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கும் கருத்துகள் பெரும்பாலானவற்றுடன் எனக்கு உடன்பாடில்லை. அந்த கட்டமைப்பிற்குள் வாழ்ந்து கொண்டு அந்த கட்டமைப்பிற்குள்ளேயே சிக்கல்களை தீர்த்துவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் உங்களை போன்றவர்களுக்கு இந்த கட்டமைப்பே தவறு, இது ஒரு போலித்தனமான கட்டமைப்பு என்ற புரிதல் கொண்ட என்னால் எந்த அளவுக்கு என்னுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்தி விட முடியும் என்பது இன்றைக்கு மட்டுமல்ல, கடந்த காலத்தில் மட்டுமல்ல, என்னுடைய இறுதி நேரத்தில் கூட அது ஒரு மிகப்பெரிய சவால். ஆனாலும் ஏதோ ஒரு சில மனிதர்களையாவது உண்மையிலேயே படைப்பில் உறவு என்பது என்ன என்ற நிலைக்கு கொண்டு வந்து விட முடியும் அல்லது கொண்டு வந்து விட வேண்டும் என்ற விருப்பத்தில் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். முதல் முறையாக உறவு நலம் என்ற தலைப்பில் பேசுகிறேன். கடந்த முறை உணர்ச்சி நலம் என்ற தலைப்பில் பேசினேன். அது கூட நிறைய உடல் தொடர்பான செய்திகளுடன் தான் உங்களோடு என்னால் பகிர்ந்து கொள்ள முடிந்தது. உண்மையிலேயே உணர்ச்சி நலம் என்று நான் உணர்ந்து கொண்ட செய்திகளில் ஒரு துளியைத்தான் நான் வெளிப்படுத்த முடிந்தது. உடல் நலத்தோடு நீண்ட ஆயுள், உடல் நலம், நோயற்ற வாழ்க்கை என்றெல்லாம் பேசாமல் ஒரு செய்தியை பேசிவிட முடியுமா என்று நான் தவிக்கிறேன். ஆனால் எதை பேசினாலும் இதை செய்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்று கொண்டு வந்து முடிக்க வேண்டியிருக்கிறது. அதை இதை செய்தால் நோய் இல்லாமல் வாழ முடியும் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. வாழ்க்கையை நோய்களுக்கு எதிரான சவால் என்று புரிந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையில் நோயே இல்லை என்று பேசுவது சற்று கடினமானது. நான் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த என்னுடைய வாழ்க்கையை அப்படியே கடத்திவிட முடியுமா என்றால் அது முடியாது. நீ அறிந்தவற்றை கடத்தாதிரு என்பது எனக்கு வழங்கப்பட்ட அறிவுரை. உன்னுடைய அறிதல்களை நீ கடத்தாதே, அவற்றை நான் வெளிப்படுத்துவேன் என்பது எனக்கு வழங்கப்பட்ட உத்தரவாதம். படைப்பில் எந்த ஒரு பொருளும் தமக்குள் வருபவற்றை அப்படியே கடத்துவது கிடையாது. வானிலிருந்து வரும் ஒளியை, கதிரவனின் வெப்பத்தை, அதில் இருக்கும் ஆற்றலை, பல்வேறு ஆற்றல் வகைகளை இலைகள் உள்வாங்கி அப்படியே கடத்துகின்றனவா என்றால் இல்லை. அவை உள்வாங்குகின்றன. எவற்றையெல்லாம் அவை உள்வாங்கினவோ அவற்றையெல்லாம் அவை வேறு வகையாக வெளிப்படுத்துகின்றன. கடத்தல் என்பது உள்ளே வந்தவற்றை அப்படியே அனுப்புவது. வெளிப்பாடு என்பது உள்ளே வந்தவற்றை தன்வயப்படுத்தி தன் இயல்புக்கு மாற்றி அந்த இயல்புகளை வெளிப்படுத்துவது. ஆக கடத்தல் வேறு, வெளிப்பாடு வேறு. அப்படிப்பட்ட ஒரு இலையாக அல்லது ஒரு பாம்பாக, ஒரு புழுவாக எனக்கு வழங்கப்பட்ட அறிவுரைகளை நான் தன்வயப்படுத்தி இருக்கிறேன். அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியே என்னால் கடத்திவிட முடியாதுதான். ஆனால் அந்த இலையை போல என் வழியாக சில செய்திகள் வெளிப்பட வேண்டியிருக்கின்றன. இந்த காலத்தில், இந்த சமூகத்தில் அந்த செய்திகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றவையாக இருக்கின்றன என்பதால் சற்று துணிச்சலோடு உறவு நலம் என்ற தலைப்பில் பேசுவதற்கு நான் விரும்பியிருக்கிறேன். உறவு எனப்படுவது மனிதர்களுக்கு இடையிலானது அல்ல. உறவு எனப்படுவது உள்ளிருக்கும் சிவத்தை உணர்தல். சிவம் என்ற இடத்தில் கருவை என்ற ஒரு சொல்லை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
உள்ளிருக்கும் கருவை அல்லது உள்ளிருக்கும் சிவத்தை உணர்தல் தான் உறவு எனப்படுவது. நீங்கள் உங்கள் உள்ளிருக்கும் மறைபொருளை, உங்கள் கருவை என்றைக்காவது உணர தலைப்படுகிறீர்களா? என்றைக்காவது நீங்கள் அதை நோக்கி உங்களுடைய சிந்தனையை குவிக்கிறீர்களா? எப்பொழுதாவது அதற்கான அமைதியை நாடுகிறீர்களா? எப்பொழுதாவது செவிகளையும் வாயையும் மூடிக்கொண்டு சிந்தனையை உங்களுடைய கருவை நோக்கி பயணிக்க செய்கிறீர்களா என்பதுதான் உறவை பற்றிய மிக எளிய துவக்கமாக அமையும். எவர் ஒருவர் தன்னுடைய தனித்தன்மையை உணர்ந்து கொள்கிறாரோ, எவர் ஒருவர் தமக்குள் இருக்கும் சிவத்தை, தம்முடைய உயிரை முழுமையாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஓரளவுக்கேனும் புரிந்து கொள்கிறாரோ அவர் உறவு எனும் சொல்லுக்கு தகுதியான மனிதராக மாறிவிட்டார். எவர் ஒருவர் சொற்களின் வழியாக சக மனிதர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறாரோ, எவர் ஒருவர் செவிகளின் வழியாக சக மனிதர்களுடைய சொற்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ அவர் உறவு என நினைத்து தொடர்புகளை வளர்த்து கொண்டிருக்கிறார். கடத்தல், வெளிப்பாடு ஆகிய இரு சொற்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை போலவே உறவு, தொடர்பு ஆகிய இரு சொற்களுக்குமான வேறுபாடு மிக ஆழமானது, மிக நுட்பமானது. நான் காணும் இந்த சமூகத்தில் நான் கண்டவரை மிக பெரும்பாலான மனிதர்கள் தொடர்புகளோடு இருக்கிறார்கள், மிக குறைவானவர்கள் உறவுகளோடு இருக்கிறார்கள். எது உறவு என கேட்டால், யாரை உறவு என்று கருத முடியும் என கேட்டால், தோற்றுவாய் நூலில் பதிவு செய்யப்பட்டது போல உறவெனப்படுவது உயிரால் அமைவது. உறவு எனப்படுவது உயிரால் மட்டுமே அமைவது. நிச்சயமாக அது அறிவால் அமைவதல்ல, அது வார்த்தைகளால் பின்னப்படுவதல்ல, உத்தரவாதங்களால் வழங்கப்படுவதும் அல்ல. ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் போது குழந்தைக்கும் தாய்க்குமான உறவு மிகவும் துல்லியமாகவும் தெள்ள தெளிவாகவும் உயிரால் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதுதான் உறவு. அந்த தாயின் கருப்பைக்குள் தன்னுடைய உயிரணுக்களை செலுத்திய தகப்பனுக்கும் குழந்தைக்குமான உறவு உயிரால் தான் அமைக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதுதான் உறவு. உலகில் எந்த உறவை காட்டிலும் தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு மேன்மையானதாக இருப்பதற்கு காரணம், உயிரால் அமைவது உறவு எனும் இலக்கணத்திற்கு மிக பொருத்தமானதாக தாய் குழந்தை உறவு இருப்பதுதான். அதிலே தகப்பனுக்கு கூட இரண்டாம் நிலைதான். நடைமுறையிலும் இதுதான் நிலை, இயற்கையின் விதியிலும் இதுதான் நிலை. நாம் தொடர்புகளை எல்லாம் உறவுகள் என்று நம்பிக்கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு சமூகத்தையே உருவாக்கி அதன் பிறகு அதிலே ஏராளமான புகார்களையும் புகைச்சல்களையும் பற்றி பேசி பேசி அல்லது எழுதி சண்டையிட்டு கொலை செய்து களவாடி பல்வேறு போலித்தனங்களால் இந்த ஒரு போலித்தனமான சமூகத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறோம். ஒரு காலத்தில் ஆதியில் அல்லது மனித குலத்தின் இப்பொழுது வாழும் மனித சமூகத்தின் ஆதியில் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தாய் வழி சமூகம் தான் இருந்தது. தாய் உரிமை சமூகம் அல்லது அதற்கு முன்பு தாய் வழி சமூகம். தாய் வழி சமூகம் ஏன் மேன்மையானது என்றால், அதுதான் படைத்தவரின் விருப்பம், அதுதான் படைப்பின் விருப்பம். தாய் வழி சமூகம் என்பது பெண்களுக்கு உரிமை வழங்கிய சமூகம் என்று புரிந்து கொள்வது கூட இந்த கால சமூகத்துடைய ஒரு மூட நம்பிக்கை அல்லது பகுத்தறிவின் பற்றாக்குறை. யார் தகப்பன் என்று தெரியாது அல்லது யார் தகப்பன் என்பது தேவையில்லை, இவள்தான் தாய் என்பது மட்டும்தான் தெரியும், ஏனென்றால் அவள் தான் பெற்றெடுத்தாள். இதுதான் தாய் உரிமை சமூகத்துடைய அடிப்படை. யார் தகப்பன் என்று தெரியாது என்று சொல்வது இன்றைக்கு இழிவான சொல். அப்படி ஒரு பெண்ணை இழிவுபடுத்த முடியும், அப்படி ஒரு குழந்தையை
ஒதுக்க முடியும், ஓரங்கட்ட முடியும், சமூகத்திலிருந்து விலக்க முடியும். ஆனால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் நீங்களும் நானும் ஆதி சமூகமாகிய தாய் வழி சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் தான். இது தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக புவிப்பந்தில் மனிதர்கள் படைக்கப்பட்ட பொழுது அந்த படைப்பு காலத்தில் இருந்து அறிவு வளர்ச்சி காலம் வரை இப்படித்தான் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். சில பழங்குடிகள் வாழ்க்கை முறையில் நான் கண்டிருக்கிறேன், அவர்களிடம் பேசியிருக்கிறேன். இதே நிலை இப்பொழுதும் ஏறத்தாழ 8 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சந்தித்த பழங்குடிகள் மத்தியில் இந்த நிலை இப்பொழுதும் இருப்பதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அது தொடர்பான புகார்கள், அது தொடர்பான வருத்தங்கள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் ஊரில் செய்தித்தாள் கிடையாது, அவர்கள் ஊரில் கள்ளக்காதல் என்றால் என்ன என்று தெரியாது, அவர்களுக்கு நல்ல காதல் என்றாலும் என்ன என்று தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு காதல் என்றாலே என்ன என்று தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், ஒருவர் மீது ஒருவர் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு மேல் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த பழங்குடிகள் கல்வி கற்க தொடங்கிய பிறகு அல்லது அவர்கள் நாகரிக சமூகத்தை நோக்கி பயணிக்க தொடங்கும் பொழுது அங்கும் கொலைகள் நிகழ்கின்றன, அங்கும் நல்ல காதல் கள்ளக்காதல் ஆகியவை எல்லாம் வந்து விட்டன. நான் பார்த்த சமூகமே இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது, ஏறத்தாழ மாறிவிட்டது. ஆதாம் ஏவாள் என்று பெயர் வைத்துக் கொண்டாலும் சரி அல்லது வேறு பெயர் வைத்துக் கொண்டாலும் சரி, முதலில் படைக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி என்ற அடிப்படையில் படைக்கப்படவில்லை. ஒரு ஆண் ஒரு பெண் படைக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தன, அந்த சந்ததி தழைத்தது. இதுதான் விவிலியம் பதிவு செய்திருக்கக்கூடிய தகவல். வரலாற்று போக்கில் உறவுகள் உருவாக தொடங்கின, அந்த உறவுகள் இறுக்கமடைய தொடங்கின, குடும்பம் உருவானது. இப்பொழுது ஒரு குடும்பத்தை பாதுகாப்பது அல்லது ஒரு குடும்பத்தை கட்டமைப்பது என்ற நோக்கில் இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் சமூக கட்டமைப்பும் எப்படி இருக்கிறது என்றால், ஒருவர் மீது ஒருவர் காரணமற்று அல்லது தேவையற்று அன்பு செலுத்துவதற்கு வாய்ப்பற்ற நிலை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடன் உறவாட வேண்டும் என்றால் ஒரு காரணம் தேவைப்படுகிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு மனிதரை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் என்றால் ஒரு காரணம். திருமணம், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பல காரணங்கள், அதற்கு பல பொருத்தங்கள். ஆணுக்கு பல பொருத்தங்கள், பெண்ணுக்கு பல பொருத்தங்கள். ஒரு மனிதருடன் கை குலுக்குவதற்கு காரணம், ஒரு மனிதரை கட்டிப்பிடிப்பதற்கு காரணம், ஒரு மனிதரை அரவணைப்பதற்கு காரணம், ஒரு மனிதரின் மடியில் படுப்பதற்கு காரணம், ஒரு மனிதருக்கு உணவளிப்பதற்கு காரணம். காரணம் இல்லாமல் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடன் உறவாட முடியாது. அப்படி உறவாடினால் அது சமூகத்திலிருந்து விலக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு அல்லது சமூகத்திற்கு இழிவான ஒரு செயல் என்ற நிலை இன்று நீக்கமற நிறைந்திருப்பதை நான் பார்க்கிறேன். இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த சமூகத்தில்தான் சமூக ஒழுங்கை பற்றியும் உறவுகளின் மேன்மை பற்றியும் வார்த்தைகளால் வலைப்பின்னும் இந்த சமூகத்தில்தான் இறந்து போன பிறகு புதைப்பதற்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தேவைப்படுகின்றன. இந்த சமூகத்தில்தான் பல்லாயிரக்கணக்கான விபச்சார விடுதிகள் அங்கீகாரம் பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த சமூகத்தில்தான் பாலியல் தொழில் என்ற சொல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் தொழில் என்ற ஒரு சொல் சமூக அங்கீகாரத்தோடு சட்டப்படியில் அவர்கள் சங்கம் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூகத்தில்தான் முதியோர் இல்லங்களும் ஆதரவற்றோர் காப்பகங்களும் ஒவ்வொரு ஆண்டும் எண்ணிக்கையில் பல்கி பெருகி கொண்டிருக்கின்றன. இதே சமூகத்தில்தான் கோயில் வாசலிலும் சுற்றுலா தலங்களிலும் இறந்து வாழ்வோர், பிச்சை எடுப்போருடைய எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தில்தான் சாலையில் போக்குவரத்திற்காக வாகனம் நிறுத்தும் இடங்களில் எல்லாம் கையில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கும் பெண்களும் முதியவர்களும் இருக்கிறார்கள். இந்த சமூகம்தான்
உறவின் மேன்மையை பற்றி பல பக்கங்களை எழுதுகிறது. இந்த சமூகம்தான் உறவின் மேன்மையை பற்றி தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகம்தான் உறவின் மேன்மையை பற்றிய பல இயக்குநர்களை வளர்த்து விட்டிருக்கிறது. இந்த சமூகம்தான் உறவின் மேன்மையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது, எழுதி கொண்டே இருக்கிறது. எந்த காலம் உறவின் மேன்மையை பற்றி பேசவில்லையோ, எந்த காலத்தில் உறவின் மேன்மையை பற்றி எழுதப்படவில்லையோ, அந்த காலத்தில் உண்மையிலேயே உறவுகள் இருந்தன. உண்மையிலேயே மனிதர்கள் உறவு என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தார்கள். திருமணத்துக்கு பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் பிரிந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்தால், வேறு வழியே இல்லாமல் இனியும் முடியாது, இனியும் பொறுத்து கொள்ள முடியாது என்ற நிலை ஏற்பட்ட பிறகு பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களால் உடனே பிரிய முடிவதில்லை. ஏனென்றால் சட்டம் சொல்கிறது, உங்கள் இருவரையும் இணைத்து வைப்பதுதான் எங்களுடைய முதல் நோக்கம் என்று. இருவரையும் மீண்டும் இணைந்து வாழ செய்வதற்காக பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. பல்வேறு வல்லுநர்கள் வருகிறார்கள், உளவியல் நிபுணர்கள் வருகிறார்கள், பேசுகிறார்கள். எவ்வளவு பேசியும் உடன்படாத தம்பதியினருக்கு உண்மையிலேயே எழும் சிக்கல், பிரிந்து சென்ற பிறகு யாருக்கு யார் எவ்வளவு பணம் கொடுப்பது என்பது. திருமணத்தின் போது இதே வணிக பேரம் நடத்தித்தான் அந்த திருமணம் செய்யப்பட்டது. பிரிந்து செல்லும் பொழுது ஒரு வணிக பேரம் தேவைப்படுகிறது. ஆனால் இதுதான் உறவு என்று இந்த சமூகம் சொல்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழும் பொழுது பொருளாதாரம் முன்னிருக்க வேண்டுமா பின்னிருக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு எல்லோரும் பதில் சொல்வார்கள், பொருளாதாரம் முக்கியமில்லை என்று. ஆனால் அப்படி பதில் சொல்பவர்கள் எல்லாம் பொருளாதாரத்தை முன்னே வைக்கிறார்களா பின்னே வைக்கிறார்களா என்று கேட்டால், அவர்கள் பொருளாதாரத்தை வைத்துத்தான் குடும்பம் என்னும் கூட்டை கட்டுகிறார்கள். பிறப்பின் அடிப்படையில் பொருத்தம் பார்ப்பது, ஜாதகம் என்ற ஒரு வேடிக்கை ஆவணத்தின் அடிப்படையில் பொருத்தம் பார்ப்பது, இவ்வளவு பொருத்தங்கள் பார்த்து இவ்வளவு வல்லுநர்கள் கூடி ஒரு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டும் அவர்கள் பிரிந்து செல்லும் பொழுது யாருக்கு யார் எவ்வளவு பணம் கொடுப்பது, குழந்தையை யார் வைத்துக் கொள்வது என்பதற்கு குடிமைப்பிடி சண்டை நடக்கும் என்றால், இங்கே என்ன உறவை பற்றிய புரிதல் இருக்கிறது அல்லது யாருக்கு இருக்கிறது என்ற கேள்வி எனக்கு எப்பொழுதும் இந்த சமூகத்தின் திருமணங்களை பார்க்கும் பொழுது எழும். நான் பல இடங்களில் குறிப்பிடுவது போல யாருடைய திருமணத்திற்கும் நான் போவதே கிடையாது. யாருடைய திருமணமாக இருந்தாலும் நான் மிக மிக நெருக்கமாக உண்மையிலே இவர் திருமணம் தான் செய்கிறார் என்று தெரிந்தால் நான் செல்வேன். அல்லது ஒரு ஏற்பாடு நடக்கிறது என்றால் நான் செல்வதில்லை. உண்மையான திருமணமாக இருந்தாலும் கூட பல திருமணங்களுக்கு நான் போவதில்லை. ஏனென்றால் அங்கே திருமணம் என்ற பெயரில் அவரவர் வீட்டில் என்ன பொருளாதார இருப்பு இருக்கிறது என்பதை காட்டுவதற்குத்தான் ஆண்களும் பெண்களும் வருகிறார்கள். அவருடைய கழுத்தில் இருந்து கால் வரை அந்த இருப்புகளை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த திருமணம் என்ற ஏற்பாடு உறவுகளை ஒருங்கிணைக்கிறதா, உறவுகளை ஒருமுகப்படுத்துகிறதா, உறவுகளை பிணைத்து வைக்கிறதா என்று கேட்டால், என்னுடைய விடை அல்லது என்னுடைய விளக்கம் உங்களுக்கு பொருத்தமற்றதாக அல்லது அபத்தமானதாக கூட தோன்றலாம். ஆனால் நடைமுறையிலிருந்து நான் கேட்கிறேன், நடைமுறையிலிருந்து நீங்கள் ஏன் பார்க்கக்கூடாது? நடைமுறையில் இங்கே திருமணம் செய்து கொண்டவர்களில் பிரிந்து செல்வோருடைய எண்ணிக்கை வழக்குகளின் எண்ணிக்கையிலேயே ஏன் அதிகரித்துக் கொண்டு போகிறது? வழக்கு மன்றத்துக்கு செல்லாதவர்கள் தான் பெரும்பான்மையினர். குடும்ப அளவில் பேசி பார்ப்பவர்கள், தமக்குள்ளேயே பேசிக் கொண்டிருப்பவர்கள், இதற்கு மேல் இது ஆகாது என்று வெளியே தெரியாமல் தனியே வாழ்பவர்கள் தான் பெரும்பான்மை. இதெல்லாம் மீறி வழக்கு மன்றத்துக்கு வருவது சிறுபான்மை. அந்த சிறுபான்மை எண்ணிக்கை ஏன் இத்தனை லட்சங்களில் இருக்கிறது என்றால், இங்கே திருமணம் நடக்கவில்லை, சில ஏற்பாடுகள் நடக்கின்றன. இந்த குடும்பங்கள் பெற்றெடுக்கும் குழந்தைகள் உறவை பற்றி என்ன புரிதலோடு வளர்கிறார்கள் அல்லது வாழ்வார்கள்? இவர்களுக்கு எதை நாம் முன்னிறுத்துகிறோம்? தாயும் தகப்பனும் ஒன்று உற்சாகமாக கொஞ்சிக் கொள்வார்கள், அல்லது அடித்துக் கொள்ளாத குறையாக சண்டையிடுவார்கள், அல்லது அடித்துக் கொள்வார்கள். ஒன்று அதி உற்சாகம் அல்லது மிக மோசமான வன்முறை. இந்த இரண்டுக்கும் இடையில் அமைதியை, அன்பை எத்தனை குழந்தைகளால் வேடிக்கையாவது பார்க்க முடிகிறது?
எத்தனை குழந்தைகள் உறவின் மேன்மையை தன்னுடைய தாயிடமிருந்தும் தகப்பனிடமிருந்தும் கற்றுக்கொள்கின்றன. ஒரு குழந்தை தாமாக விழித்து எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அந்த குழந்தைகள் பள்ளிக்காக எழுப்பி விடப்படுகின்றன? ஒரு குழந்தை தாமாக தூக்கம் வந்து தூங்கும் வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது செயற்கையாக சில வேலைகளை செய்து கண்களை சோர்வடைய செய்து தூங்குகிறார்களா? தொலைக்காட்சி பெட்டியும் கைபேசியில் தெரியும் காணொளிகளும் இல்லை என்றால் பல குழந்தைகளுக்கு நரம்பு தளர்ச்சி நோய் வரும், அவர்கள் தூங்க மாட்டார்கள். இந்த நவீன சமூகத்தின் பெரும்பான்மையான சிறுவர்களுக்கு தூக்கம் வருவதே கண்களின் சோர்வுதான், அது மனதின் ஓய்வல்ல. கண்கள் சோர்வடைந்து தூக்கம் வரும் வித்தையை அந்த குழந்தைகள் தாமாக கற்றுக்கொள்ளவில்லை, அந்த குழந்தைகள் தன்னுடைய தாயிடமிருந்தும் தகப்பனிடமிருந்தும் கற்றுக்கொண்டன. ஏனென்றால் பல தாய்மார்களும் பல தந்தைமார்களும் உடல் சோர்வடைந்த பிறகு, குறிப்பாக கண் சோர்ந்த பிறகு தூங்கும் பழக்கத்திற்கு அவர்களை அறியாமலே வந்து விட்டார்கள். ஏனென்றால் இயல்பாக அவர்களுக்கு தூக்கம் வராது. இயல்பாகவே தூங்க வேண்டும் என்றால் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அது அமைதி என்பது கூட ஒரு பெரிய நிலை. குறைந்தபட்சம் மனம் இன்பமாக இருக்க வேண்டும். மனம் இன்பமாக இருந்தால் இரவு நேரம் சாப்பிடும் பொழுதே தூக்கம் வந்துவிடும், அல்லது சாப்பிட்டு முடித்தவுடன் தூக்கம் வந்துவிடும். இரவு நேரம் பகல் நேரம் என்ற பாகுபாடே இல்லாமல் எந்த நேரமும் பரபரப்புடன் பதட்டத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும் இளம்பெண்கள், இளைஞர்கள், இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் உடல் சோர்வின் அடிப்படையில் தூங்க செல்லும் இந்த சமூகத்தில் குழந்தைகள் உறவை பற்றி என்ன புரிந்து கொள்வார்கள் என்றால், உறவெனப்படுவது ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்துவது, ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்பது, ஒருவரை ஒருவர் அடக்கி வைப்பது என்றுதான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் அதுதான் வீட்டில் மட்டுமல்ல, அவருடைய பள்ளியில், அவருடைய சுற்றுப்புறத்தில் நடக்கிறது. ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்தலாமா? உண்மையிலேயே உறவில் கட்டுப்பாடு இருக்குமா? கட்டுப்பாடுகள் அற்று இரண்டு மனிதர்கள் அல்லது ஒரு சமூகம் வாழ முடியுமா என்றால் நான் சொல்கிறேன், கட்டுப்பாடு இல்லை என்றால் தான் ஒரு சமூகம் வாழும். ஏனென்றால் கட்டுப்பாடு இல்லை என்னும் நிலை எங்கே இருக்கும் என்றால், அவரவருக்கும் தம்முடைய பொறுப்புகளும் தம்முடைய கடமைகளும் தெரிந்த சமூகத்தில் கட்டுப்பாடுகள் தேவையில்லை. யாரும் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. தம்முடைய பொறுப்பு எது, தம்முடைய கடமை எது என்று தெரியாதவர்களுக்கு கட்டுப்பாடுகள் மட்டும்தான் அவர்களை கட்டி வைக்கும் ஒரே வழி. இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் அப்படித்தான் நடக்கின்றன. எல்லாவற்றுக்குமே கட்டுப்பாடு. ஒரு பள்ளியை கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் கட்டிவிட்டு அதற்கு என்னுடைய பள்ளி வாகனத்தில் தான் நீ வர முடியும் என்ற நிலையை ஏற்படுத்திவிட்டு 7:35 உன் தெருவுக்கு வரும் என்பது ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டிற்கு கட்டுப்பட்டு பெற்றோர்கள் குழந்தையை தூக்கத்தில் இருந்து அவசரமாக எழுப்பி அது மலம் கழிக்கிறதா ஒண்ணுக்கு போகிறதா என்றெல்லாம் பார்க்காமல் அதை கிளப்பி விட்டு ஒரு வாழைத்தாரை கோணிப்பைக்குள் திணிப்பது போல குழந்தைகள் உடலில் சீருடையை திணித்து அவர்கள் வாயில் உணவை திணித்து 7:35 தெருமுனை கொண்டு போய் நிறுத்துவதற்கு ஒரே ஒரு கட்டுப்பாடு தான் இவ்வளவு அநீதிகளுக்கும் காரணம். அந்த கட்டுப்பாடு என்னவென்றால், என்னுடைய வாகனத்தில் தான் உன்னால் உன் பிள்ளையை அனுப்ப முடியும், அவ்வளவுதான். ஒரு பள்ளிக்கூடம் 50 வகையான கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது என்றால் அந்த 50 கட்டுப்பாடுகளாலும் அந்த குழந்தை துன்புறுத்தப்படுகிறது. ஆனால் இங்கே படித்தவர்கள் அல்லது படிப்பின் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் என்ன சமாதானத்தை சொல்வார்கள், அல்லது என்ன எப்படி கோபப்பட்டு இதை நியாயப்படுத்துவார்கள் என்றால், இப்படி எல்லாம் இல்லை என்றால் ஒரு ஒழுங்கு இருக்காது என்பார்கள். நண்பர்களே, ஒழுங்கு வேறு, கட்டுப்பாடு வேறு. ஒழுங்கு இருக்கும் இடத்தில் கட்டுப்பாடு தேவையே இல்லை. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒழுங்கு தெரிந்தால் கணவன் மனைவியை கட்டுப்படுத்த மாட்டார், மனைவி கணவனை கட்டுப்படுத்த மாட்டார். எங்கே தெரியவில்லையோ, வாழ்க்கை என்றால் என்ன, நீ யார் நான் யார் என்பது எங்கே தெரியவில்லையோ, எங்கே அந்த புரிதல் இல்லையோ, அங்கே கணவன் மனைவியை கட்டுப்படுத்துவதுதான் தன்னுடைய கடமை என்று நினைக்கிறார். மனைவி கணவனை கட்டுப்படுத்துவதும் கண்காணிப்பதும் தன்னுடைய கடமை என்று நினைக்கிறார். ஒழுங்கு இருக்கும் இடத்தில் கட்டுப்பாடு கிடையாது. இந்த அண்டத்தில் சூரிய குடும்பம், நாம் அப்படித்தான் சொல்கிறோம்.
இதை கதிரவனின் குடும்பம் என்கிறோம். கதிரவ குடும்பத்தில் உள்ள கோள்களும் மீன்களும் கட்டுப்படுத்தி ஒன்றை ஒன்று கண்காணித்து வாழவில்லை, ஒழுங்குடன் இயங்குகின்றன. என் கடமை என்ன, உன் கடமை எது, உன் வழி எது, என் வழி எது என்று ஒவ்வொரு கோளுக்கும் தெரிந்திருக்கிறது, நிச்சயமாக தெரிந்திருக்கிறது. அதற்கு தெரிந்திருப்பதால் தான் அது தன்னுடைய வழியில் இருந்து மாறாமல், விதியை மீறாமல், ஒழுங்கை உடைக்காமல் அது தன்னுடைய இயல்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பூமி வாழ்கிறது, இந்த கோள்கள் வாழ்கின்றன. ஒரு வினாடி சுழற்சி வேகம் குறைந்தால், புவியின் சுழற்சி வேகம் ஒரு வினாடி குறைந்தால் புவியின் பருவநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. கதிரவனின் இயக்கத்தில் சின்னஞ்சிறு மாற்றம் ஏற்பட்டால் புவி மொத்தமாக பொசுங்கிவிடும். இதை யார் கட்டுப்படுத்துவது, யார் கண்காணிப்பது? அவையெல்லாம் உயிரற்ற பொருட்கள் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். அப்படியும் நான் கேட்கிறேன், உயிரற்ற பொருள்களுக்கு கூட இந்த ஒழுங்கு எப்படி தெரிந்திருக்கிறது என்று கேட்கிறேன். உயிரற்ற பொருள்களே ஒழுங்குடன் இயங்கும் பொழுது, உயிர் இருந்து 6 அறிவு இருந்து நிறைய படித்த மனிதர்களுக்கு ஏன் இந்த ஒழுங்கு தெரியவில்லை? ஏன் இங்கே கட்டுப்பாடு தேவைப்படுகிறது என்றால், உயிரற்ற பொருட்கள் நம்மை விட மேலானவை என்பதை பகுத்தறிவு ஏற்றுக்கொள்கிறதா? நான் சொல்கிறேன், கதிரவனும் விண்மீன்களும் கோள்களும் உயிருள்ள பொருட்கள் தான், அவற்றுக்கு உயிர் உண்டு. அவை உயிரற்றவை என்று கருதினால் கூட அவற்றின் ஒழுங்கிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், என்ன கற்றுக்கொண்டோம்? செம்மைவனத்தில் நாங்கள் வளர்க்கும் புறாக்களை வேடிக்கை பார்த்த நம்ம செம்மைவனத்து தம்பி சொன்னார், புறா பெட்டை மட்டும் அடைகாப்பதில்லை, சில நேரங்களில் சேவல் போய் அந்த முட்டைகளுக்கு அருகே உட்கார்ந்து கொள்கிறது. பெண் புறா இறைமேய போகும் பொழுது சேவல் அந்த முட்டைகளின் அருகே உட்கார்ந்து கொள்கிறது, அதுவும் அடைகாப்பது போலவே இருக்கிறது என்று சொன்னார். நிச்சயமாக புறா எந்த தொலைக்காட்சி தொடரையும் பார்த்து குடும்பம் என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ளவில்லை. பல்வேறு நாவலாசிரியர்கள் எழுதிய குடும்ப கதம்பங்களை அந்த புறாக்கள் படித்தது கிடையாது. குடும்பத்தை பற்றி மணிக்கணக்கில் பேசவில்லை, பிரசங்கங்கள் கேட்கவில்லை. ஆனால் 2 முட்டைகளை இட்டு அந்த 2 முட்டைகளை அடைகாக்கும் மிக குறுகிய காலமான அந்த பருவத்தில் ஒரு சேவல் தன் கடமை எதுவோ அதை செய்கிறது, ஒரு பெட்டை தன் கடமை எதுவோ அதை செய்கிறது. அவை குடும்பம் நடத்துகின்றன. அதுதான் ஒழுங்கு, அதுதான் குடும்பம். மீண்டும் பறவைகளை பாருங்கள், ஆமைகளை பாருங்கள். கடற்கரையில் முட்டையிட்டு விட்டு மீண்டும் ஆழ்கடலுக்கு நீந்தி செல்கின்றன. பொரித்த குஞ்சுகள் மீண்டும் தன்னுடைய தாயை தேடி இந்த பெருங்கடலில் அலைந்து கண்டறிகின்றன. இந்த முட்டைகள், கடற்கரை மணலில் இடப்பட்ட இந்த முட்டைகளை ஆமைகள் உடலால் அடைகாக்கின்றனவா, உணர்வால் அடைகாக்கின்றனவா? உணர்வால் அடைகாக்க முடியும் என்றால், உணர்வு என்பது கடல்களுக்கு அப்பாலும் கடந்து செல்லக்கூடிய ஒரு வலிமையான பொருள் என்பதை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுத்தோம், அல்லது ஏன் உணர மறுத்தோம்? உறவு என்பது என்ன? ஒரு பெண் கருவுற வேண்டும் என்பதற்கு காலக்கெடு விதித்து, திருமணத்திலிருந்து எவ்வளவு காலத்தில் கருவுற வேண்டும் என்பதை ஒரு சில மேதாவிகள் வரையறுத்து, எந்த நேரத்தில் உடலுறவு கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அட்டவணை வகுத்து, என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பதற்கு சில அறிவுரைகளை வழங்கி, இவ்வளவுக்கு பிறகும் அந்த பெண் கருவுறவில்லை என்றால் அவளை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி, இவ்வளவுக்கு பிறகும் கருவுறவில்லை என்றால் அந்த ஆணின் ஆண்மைத்தன்மை மீது, ஆண்மைத்தன்மை என்பதே வேறு, இங்கே பிள்ளை பெற்றுக் கொள்வதுதான் இங்கே ஆண்மைத்தன்மை, அதுவே ஒரு சாதனை என்று ஆகிவிட்டது. ஒரு குழந்தை கருவாக உருப்பெறுவதற்கான காலத்தை தீர்மானித்து அதன் மீது இவ்வளவு கண்காணிப்புகளையும், இவ்வளவு மருத்துவ கோட்பாடுகளையும், எவ்வளவு மோசமான கட்டுப்பாடுகளையும் விதித்து பல ஆண்டுகளாகியும் கருத்தரிக்க முடியாத பெண்கள் இருக்கும் இந்த சமூகம் உறவுகளில் மேன்மையுற்றதா? போகிற போக்கில் கடற்கரையில் முட்டையை இட்டு விட்டு கடலுக்குள் இறங்கி சென்று குஞ்சுகளை சந்திக்கும் ஆமைகள் உறவில் மேன்மையுற்றவையா என்று கேட்டால், நான் சொல்கிறேன், ஆமைகளுக்குத்தான் உறவென்றால் என்ன என்று தெரிகிறது. உறவென்றால் என்ன என்று தெரிந்த காலத்தில் தான் 16 குழந்தைகள் ஒரு பெண் வழியாக பிறந்தார்கள்.
அதிலே 4 குழந்தைகள் இறந்து போனாலும் மீதம் உள்ள 12 குழந்தைகளையும் அந்த பெண் தான் பாலூட்டி வளர்த்தாள். அவளுக்குத்தான் உறவென்றால் என்ன என்று தெரிந்திருந்தது. ஆண்மை குறைவு எங்கே இருந்தது, பெண்மை குறைவு எங்கே இருந்தது? உறவு என்னும் உன்னதம் சிதைக்கப்பட்ட பிறகு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருப்பது உறவல்ல, வெறும் தொடர்பு என்ற நிலை உருவாக்கப்பட்ட பிறகு குழந்தையின் பிறப்பு விகிதமே குறைந்திருக்கிறது. இந்தியாவுடைய மக்கள் தொகை புள்ளி விவரத்தின்படி பிறப்பு விகிதம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது, குறைந்திருக்கிறது. ஏன் அந்த புள்ளி விவரம் உங்களுக்கு தெரியாதா? குழந்தையின்மை சிக்கல் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று நான் ஏற்கனவே மகப்பேறு நலம் என்ற உரையில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் உறவு நலம் என்ற இந்த தலைப்பிற்கு அது மிகவும் பொருத்தமானது என்பதால் அதை குறிப்பிட விரும்புகிறேன். குழந்தை பிறக்கவில்லை என்றால் எனக்கு தெரிந்த அறிவுரை ஒன்றுதான், அது ஒன்று போதுமானது. அந்த உரையை கேட்ட பிறகு அந்த ஒரே ஒரு அறிவுரையை கடைபிடித்து பல பேருக்கு குழந்தை கரு உண்டாகி இருக்கிறது. கரு தரிக்கவில்லை என்றால் ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும் ஒருவர் மீது ஒருவர் உண்மையான உள்ளார்ந்த அன்பு கொண்டு உடல் உறவில் ஈடுபட வேண்டும். அதை தவிர சிறந்த வழி அல்லது அதை தவிர வேற வழி உலகில் கிடையாது. அதுதான் வழி. அப்படி செய்யும் பொழுது குழந்தை பிறக்காமல் அல்லது கருத்தரிக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு சிலருக்கு உடலில் தொல்லைகள் இருக்கலாம், அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். அந்த தொல்லைகளை உணவு பழக்கத்தின் வழியாகவே சரி செய்து விட முடியும். உறவு சிறக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தைகளை வாரி வழங்குவது படைப்பின் குணம். வாரி வழங்கப்படும், ஒன்றல்ல இரண்டல்ல, போதும் போதும் எனும் அளவிற்கு குழந்தைகள் அந்த கருப்பையில் வந்து தங்குகிறார்கள். ஆணின் விந்து பையில் அந்த குழந்தைகள் மனித குழந்தைகளாக வாழ்கின்றன. இங்கே சிக்கல் எது என்றால், ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு முன்பும் தொடர்பில் இருக்கிறார்கள், திருமணத்துக்கு பிறகும் தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்கள் உறவில் இருப்பதில்லை. உள்ளார்ந்த பயணம் என்பது ஒரு ஞானம் அல்ல. உறவனப்படுவது, உள்ளிருக்கும் சிவத்தை உணர்வது என்றால் அது ஏதோ ஒரு சிலருக்கு வாய்த்த பேரு என்று நீங்கள் கருதக்கூடாது என்பதற்காகத்தான் ஆமைக்கு அது இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டேன். ஆமைக்கு இருக்கிறது, ஆலமரத்தின் விதைகளுக்கு இருக்கிறது, எல்லா பறவைகளுக்கும் உள்ளன, எல்லா விலங்குகளுக்கும் உள்ளன. ஒரு ஆடு 4 குட்டிகளை ஈனுகிறது. ஆடு நம்முடைய காலை சுற்றி கொண்டு நாம் வீசும் ரொட்டி துண்டுகளுக்கு வாலாட்டும் நாய் 4 குட்டிகளை 6 குட்டிகளை பெற்றெடுக்கிறது. அது உறவாடுகிறது, அதனால் பெற்றெடுக்கிறது. அதுக்கு உறவு என்றால் என்ன என்று தெரியும். அது கட்டுப்படுத்துவதில்லை. தன்னுடைய பெட்டையை ஆண் நாய் கட்டுப்படுத்தவில்லை, ஆண் நாயை பெட்டை கட்டுப்படுத்து. அவை உறவாடுகின்றன. உறவாடும் மனிதர்கள் சக மனிதர்களை கட்டுப்படுத்துவதில்லை. உறவு இருக்கும் இடத்தில் ஒழுங்கு இருக்கும், கட்டுப்பாடுகள் தேவையற்றவையாக போய்விடும். உங்களுடைய தாத்தா பாட்டிகள் அல்லது ஒரு சில உங்களுடைய பெற்றோர் இன்றைக்கு முதுமையிலும் இணக்கமாக நெருக்கமாக வாழ்பவர்கள் வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்த்தால் தெரியும். அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கட்டுப்பாடுகளை விதிக்காமல் ஒருவர் மீது அன்பு மட்டும் செலுத்தி இருப்பார்கள். இங்கே இந்த சமகாலத்தில் கட்டுப்பாடுகள் தான் ஒரு குடும்பத்தை கட்டி வைக்கும் ஆயுதங்கள் என்ற ஒரு தவறான போலித்தனமான மூட நம்பிக்கை பரப்பப்பட்டிருக்கிறது. ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்தி கண்காணித்து உறவாட முடியுமா என்றால் எந்த காலத்திலும் அதற்கு வாய்ப்பு கிடையாது. எந்த சூழலிலும் அதற்கு வாய்ப்பு இருந்ததும் கிடையாது. எவர் ஒருவர் தன்னுடைய தனித்தன்மைகளை உணர்ந்து கொண்டாரோ அவர் தன்னை படைத்த பரம்பொருளை உணர்ந்து கொண்டவர் தான். அவர் நாத்திகராக கூட இருக்கலாம். தன்னுடைய தனித்தன்மை எது என்பதை உணர்ந்து கொண்டவர் சக மனிதர்களை கட்டுப்படுத்துவது கிடையாது. உலகின் மிக மோசமான சர்வாதிகாரிகள் தனித்தன்மையை உணராதவர்கள். பல லட்சம் மக்களை கொலை செய்தவர்கள், பல லட்சம் மக்களை கொலை செய்ய முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள். இவர்கள் எல்லோரும்
பொதுத்தன்மைகளை கற்றுக்கொண்டவர்கள். இந்த சமூகத்தை எப்படி கட்டி வைக்க முடியும் என்று தெரிந்தவர்கள் சர்வாதிகாரிகள். இந்த சமூகம் என்னுடைய விரலசைவுக்கு எப்படி ஆடும் என்ற பொதுத்தன்மையை தெரிந்து வைத்துக் கொண்டவர்கள் உலகத்தின் படுகொலைகளை நிகழ்த்துபவர்கள், நிகழ்த்தியவர்கள். அவர்கள் சமயவாதிகளாக இருந்தார்கள், அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள், இராணுவத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு இராணுவத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால், இராணுவ வீரர்களை கட்டி வைக்க வேண்டும் என்றால், அவர்களை கட்டி வைக்கும் இராணுவ அதிகாரிக்கு தன்னுடைய தனித்தன்மையை தூக்கி வீச வேண்டும். பொதுத்தன்மைகளை பற்றி அவர் அதிகம் சிந்திக்க வேண்டும். இராணுவ வீரர்களுடைய உணவு பழக்கம் என்ன, அவருடைய தேடல் என்ன, சம்பளம் எவ்வளவு, அவர்களை யாரை எங்கே வைத்தால் அவர்கள் சிரமப்படுவார்கள், யாருக்கு எதை செய்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று அடுத்தவர்களுடைய பொதுத்தன்மைகளை பற்றி அதிகமாக சிந்திப்பவர்களால் மட்டும்தான் அவர்களை அடிமைப்படுத்த முடியும். எவராவது ஒருவர், நான் ஒரு மனிதன், நான் இந்த இடத்தில் பிறந்தேன், என்னுடைய வாழ்க்கையை இப்படி வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய உண்மையான விருப்பம் இது, என்னுடைய உள்ளார்ந்த தேடல் இது என்பதை ஒருவர் உணர்ந்து கொண்டால் அவரால் சக மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூட முடியாது. அதற்கு நேரம் இருக்காது, அதற்கு தேவையும் இருக்காது. ஒரு இராணுவ அதிகாரி அல்லது ஒரு சர்வாதிகாரி தன்னுடைய மனதை உணர்ந்து விட்டால் அவரால் அந்த இராணுவத்தை கட்டி வைக்க முடியாது. இன்றைக்கும் தனியார் நிறுவனங்களில், பெருநிறுவனங்களில் மேலதிகாரிகளாக பணியாற்றுபவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது எப்படி, ஊழியர்களை எப்படி கட்டுப்படுத்துவது. HR துறையின் வேலை என்ன? இப்படி ஒரு துறை இருக்கவில்லை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு துறை கிடையாது. அந்த துறையில் இருக்கும் பொறுப்பாளர்களுடைய வேலை என்ன? பணியாளர்களை எப்படி கட்டுப்படுத்துவது, அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, நிறுவனத்துடைய நிதிநிலை என்ன, தகவல்களை சேகரித்து அவர்களை வெளியே அனுப்புவதா உள்ளே வைத்திருப்பதா என்பதை தன்னுடைய கட்டுப்பாட்டின் வழியாக தீர்மானிப்பதுதான் ஒரு நிறுவனத்தின் செயல் அதிகாரியோ அல்லது இதுக்கு பேர் மனித வளம், HR. விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சம் என்று பெயர் வைத்து எங்க ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள். இதுக்கு பேர் மனித வளம். இது மனித வளத்துறை அதிகாரிகளுக்கு என்ன, அவர்களுக்கு வழங்கப்படும் பணி என்ன என்றால் ஊழியர்களை எப்படி கட்டுப்படுது, எப்படி கண்காணிப்பு. ஒரு தேநீர் கடையில் தேநீர் பருக சென்றால் நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள், அங்கே ஒரு கேமரா இருக்கிறது. சாலையோரம் நடந்து செல்லும் பொழுது நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள், தொடர் வண்டியில் செல்லும் பொழுது கண்காணிக்கப்படுகிறீர்கள், உங்களுடைய அடுக்கக மாடிப்படியில் நீங்கள் ஏறி செல்லும் பொழுது நீங்கள் பதிவு செய்யப்படுகிறீர்கள். நீங்கள் பதிவு செய்யப்படாத இடமே கிடையாது, நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். இந்த கண்காணிப்புகள் யாவும் எப்படி நியாயப்படுத்தப்படுகின்றன என்றால், சில திருடர்கள் அந்த கண்காணிப்பு பதிவுகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது இந்த கண்காணிப்பு மட்டும் இல்லை என்றால் இவனை பிடித்திருக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கை உங்களை அனைத்து கண்காணிப்புகளும் சரி என்ற இடத்திற்கு கொண்டு செல்கிறது. ஆனால் நண்பர்களே, இந்த தமிழ்நாட்டில் குற்ற நடவடிக்கைகளின் எண்ணிக்கை கண்காணிப்பு அதிகரித்த பிறகு குறைந்திருக்கிறதா கூடியிருக்கிறதா என்பதை கூடவா நீங்கள் கவனிக்க மாட்டீர்கள்? கண்காணிப்பு மிகுந்த பிறகுதான் குற்ற நடவடிக்கைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இன்னும் அதிகரிக்கும், இன்னும் மிக மோசமாக அதிகரிக்கும். முகமூடி போட்டுக்கொண்டு கொள்ளையடிப்பது அல்லது முகத்தை காட்டிவிட்டு கொலை செய்வது. கண்காணிப்பு ஒரு மனிதரை திருத்துமா, ஒரு மனிதரை கட்டுப்படுத்துமா என்றால் நிச்சயமாக கண்காணிப்பின் வழியாக யாரை கட்டுப்படுத்த முடியும் என்றால் ஏற்கனவே நேர்மையாக வாழ்பவரை கட்டுப்படுத்தலாம். அவருக்கு கண்காணிப்பே தேவையில்லை, அவர் ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறார். ஏற்கனவே நேர்மையாக இருப்பவர் ஒரு பொருள் வாங்க செல்லும் இடத்தில் கேமராவை பார்த்தால் வெட்கப்படுகிறார், அச்சப்படுகிறார். ஏனென்றால் அவர் ஏற்கனவே நேர்மையாக இருக்கிறார். நேர்மையற்றவர்கள் ஒரு கேமராவை பார்த்ததும் அதை புரிந்து கொள்ள தொடங்குகிறார்கள். அது எங்கே பார்க்கிறது, எங்கிருந்து கை வைத்தால் தெரியாது, எப்பொழுது விளக்கு வெளிச்சம் குறைவாக இருக்கும் கூடுதலாக இருக்கும் என்று அதை புரிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குபவர்கள் தான் உலகத்தின் மிகப்பெரிய கொள்ளையர்கள். உலகின் மிகப்பெரிய கொள்ளையர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கண்காணிப்பு செயல் திட்டத்தை வகுத்து ஒருவரை ஒருவர் கண்காணித்துக் கொள்வதுதான் சிறப்பு என்று சொல்லும் பொழுதே
நல்லவர்கள் ஒதுங்குகிறார்கள், தீயவர்கள் அந்த கொள்ளையர்களுடைய தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ள தொடங்குகிறார். அவ்வளவுதான். கதவுகளற்ற வீடுகளை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். கதவுகள் இருந்தும் பூட்டுகளற்ற வீடுகளையும் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். உங்களுடைய இன்றைக்கு 40 வயதில் 35 வயதில் இருக்கக்கூடிய பலர் அல்லது பெரும்பகுதியினருடைய தாயும் தகப்பனும் கிராமத்தில் வாழ்ந்திருந்தால் வீடுகளை பூட்டாமல் கடை தெருவுக்கு சென்று வந்ததை நீங்கள் நிச்சயமாக பார்த்திருக்கலாம். கடை தெருவுக்கு செல்வதற்கெல்லாம் யாரும் வீட்டை பூட்ட மாட்டார்கள். வெளியூர் சென்றால்தான் வீட்டை பூட்டுவார்கள். இன்றைக்கும் கண்காணிப்பு சாதனங்கள் இல்லாத கிராமங்களில், ஊடகங்கள் உள்நுழையாத கிராமங்களில் வீடுகளை பூட்டுவது குறைவு, மிக மிக குறைவு. ஒரு கிராமத்தில், கண்காணிப்பு இல்லாத கிராமத்தில் திருட்டுகளும் கொள்ளைகளும் பெண்கள் மீதான வல்லுறவுகளும் மிகவும் குறைவு, அரிதாக நிகழ்கின்றன. ஆனால் இந்த மாநகரத்தில் பகுத்தறிவு வாய்ந்த பகுத்தறிவு மேதைகளால் கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த சமூகத்தில் ஒரு குடும்பம் தன்னுடைய சக உறுப்பினர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த குடும்பத்தை ஒட்டுமொத்த அடுக்குமாடி குடியிருப்பு சங்கம் கண்காணிக்கிறது. ஒட்டுமொத்த அடுக்குமாடி குடியிருப்பு சங்கத்து உறுப்பினர்களையும் வாசலில் உட்கார்ந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி கண்காணிக்கிறார். இது போன்ற பல அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்த தெருவை சில கேமராக்கள் கண்காணிக்கின்றன. ஒட்டுமொத்த மாநகரத்தையும் பன்னாட்டு நிறுவனங்கள் மிக அழகாகவும் எளிதாகவும் வசதியாகவும் சுகமாகவும் கண்காணிக்கின்றன. உங்களுடைய மின்னஞ்சலில் இருந்து நீங்கள் எதை அனுப்புகிறீர்கள் என்பதை எல்லா நிறுவனங்களும், எல்லா பெருநிறுவனங்களும் தெரிந்து வைத்திருக்கின்றன. நீங்கள் எந்த பொருளை வாங்குகிறீர்கள் என்பது அவர்களுக்கு தெரிகிறது. உங்களுடைய தொலைபேசியில் இருக்கக்கூடிய எண்கள் யாவை என்பது அவர்களுக்கு தெரியும். உங்களுடைய ரகசிய குறியீட்டு எண்கள் எல்லா நிறுவனங்களுக்கும் தெரியும். எல்லா நிறுவனங்களாலும் அவற்றை எடுக்க முடியும். ஒரு செயலியை நீங்கள் தரவிறக்கம் செய்யும் பொழுது உன்னுடைய கைபேசியில் இருக்கக்கூடிய தரவுகளை நான் எடுத்துக்கொள்ளவா என்று அது கேட்கிறது. நீங்கள் ஆமாம் என்கிறீர்கள், அது எடுத்துக்கொள்கிறது. கட்டுப்பாடுகள், கண்காணிப்புகள் எங்கே இல்லை? ஏதாவது ஒரு புள்ளி கண்காணிப்பற்று இருக்கிறதா? ஒரு புள்ளியில் கூட சுதந்திரம் கிடையாது. எல்லா புள்ளிகளும் இணைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய கண்காணிப்பு வளையத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு பல நாட்கள் ஆகிவிட்டன. கண்காணிப்பின் உச்சம் என்று நான், அல்லது கண்காணிப்பின் இழிவு என்று நான் நினைப்பது, ஓரிடத்திற்கு நீங்கள் பயணம் செய்யும் பொழுது கூகுள் மேப்பை போட்டுக்கொண்டு சென்றால் உங்களை அறியாமல் உங்களுக்கு வழங்கப்பட்ட படைத்தவர் வழங்கிய அறிவை நீங்கள் அவ்வளவு இழிவாக நடத்துகிறீர்கள் என்று பொருள். ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த ஊரை பற்றி தகவல் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதை மனிதர்களிடம் விசாரிக்க வேண்டும், ஒரு கருவியிடம் கேட்கக்கூடாது. செம்மை வனத்திற்கு கூகுள் மேப் இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது எனக்கு கேட்பவர்களை பார்த்து பரிதாபம் தான் வரும். செங்கிப்பட்டி வரை சொல்லிவிட்டால் செங்கிப்பட்டியில் வந்து வாயால் விசாரிக்க வேண்டும். அதுக்குத்தான் வாய் என்று ஒன்று இருக்கிறது. இப்படி ஒரு தோட்டம் இருக்கிறதா என்று கேட்க வேண்டும், அலைய வேண்டும், தவறான வழிக்கு செல்ல வேண்டும், திரும்ப வேண்டும். அதற்குத்தான் உடல், அதற்குத்தான் கண்கள், பேசுவதற்குத்தான் வாய், சிந்திப்பதற்குத்தான் அறிவு. இன்றைக்கு எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் நீங்கள் அந்த கருவியை, அந்த வரைபடத்தை நாடுகிறீர்களே, உங்கள் வீட்டையே நீங்கள் அந்த வரைபடத்தில் போட்டு வைத்திருக்கிறீர்கள். உங்கள் வீட்டையே, உங்கள் வீட்டு முகவரியும் உங்கள் வீட்டுடைய அமைவிடத்தையும் நீங்கள் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களுடைய செயற்கைக்கோள் தகவல் தொழில்நுட்பத்திற்கு கொடுத்து விட்டீர்கள் என்ற தகவலாவது தெரியுமா? அதுவாவது தெரியுமா? இப்படி கொடுக்கலாமா? இப்படி கொடுக்கலாமா? இது நியாயமா? உறவு, அதன் புனிதம், ஆமை, முட்டை அதெல்லாம் தூக்கி வீசும். குறைந்தபட்சம் என்னுடைய அமைவிடத்தை நான் சில பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் செயற்கைக்கோள் நிறுவனங்களுக்கும் கொடுக்க மாட்டேன் என்ற திமிர் இருக்க வேண்டுமா அல்லது வேண்டாமா? வாடகைக்கு ஒரு வாகனம் வர வேண்டும் என்றால் அந்த வாகன ஓட்டியிடம் என் வீட்டிற்கு மேப் கிடையாது, நான் முகவரி சொல்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இல்லை,
முகவரியை வாயால் சொன்னால் வரமாட்டேன் என்றால் நீ வராதே என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி இருந்தால் இது நிகழ்ந்திருக்க. உங்களுடைய வீட்டின் உள்ளேயும் உங்களுடைய கைபேசிகள் வழியாக நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு குறுஞ்செய்தியும் ஒவ்வொரு மின்னஞ்சலும் கண்காணிக்கப்படுகிறது. நீங்கள் முகநூலில் எதை எழுதுகிறீர்கள் என்பது கண்காணிக்கப்படுகிறது. உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது, எத்தனை தெருக்கள் வழியாக உங்கள் வீட்டிற்கு வரலாம் என்பது வரை கண்காணிக்கப்படுகிறது. இவ்வளவு மோசமான கண்காணிப்பை உங்களை சுற்றி நீங்களே பின்னிக் கொண்ட பிறகு சுதந்திரமாக வாழ்வதை பற்றி வேறு சிந்திப்பதுதான் எனக்கு புரியவில்லை. எப்படி சுதந்திரமாக வாழ முடியும்? இந்த சமூகம் ஏன் இவ்வளவு கண்காணிப்புகளை ஆதரிக்கிறது என்றால், இந்த சமூகம் ஒழுங்குகளை பற்றி அக்கறையற்று கட்டுப்பாடுகளின் அடிமையாக வாழும் சமூகம். இந்த சமூகம் தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்குகளின் அடிப்படையில் நிகழ்த்தாமல் நடத்தாமல் வெறும் கட்டுப்பாடுகளின் வழியாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் வீட்டு முகவரியை கூட செயற்கைக்கோளிடம் ஒப்படைத்திருக்கிறது. இவர்களுக்கு சுதந்திரத்தை பற்றி எதுவுமே தெரியாது. இவர்களுக்கு சுதந்திரத்தை பற்றி தெரியாத காரணத்தால் இவர்களுக்கு ஒழுங்கு என்றால் என்னவென்றே தெரியாது. ஒழுங்குகளை பற்றி தெரிந்தவர்கள் தம்முடைய அந்தரங்கங்களை அடுத்தவருக்கு பகிர மாட்டார்கள். ஒழுங்குகளை பற்றி தெரிந்தவர்கள் தனித்தன்மையுடன் இருப்பார்கள், வெளிப்படையாக இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் வெளிப்படையாக இருக்க வேண்டிய தேவை எவருக்கும் கிடையாது. எவருக்கும் கிடையாது. உரிமை எனப்படுவது உடம்போடு உறைவது என்பது நான் கற்ற மந்திரம். உரிமை எனப்படுவது உடம்போடு உறைவது. என்னுடைய உரிமை என்னுடைய உடலில் இருக்கிறது, அவ்வளவுதான். உங்கள் உடலில் எனக்கான உரிமை இல்லை. என் மீதான உரிமை உங்களிடம் இல்லை. என் குழந்தையின் மீதான உரிமை என்னிடம் இல்லை. என் குழந்தையின் உரிமை என் குழந்தையின் உடம்போடு இருக்கிறது. எப்படி நீங்கள் இயற்பியலாக பார்த்தாலும் உயிரியலாக பார்த்தாலும் அந்த மனிதரின் உரிமை அவருடைய உடலில் தான் இருக்கு. அதுதான் இறுதி. உரிமை என்பது உடலோடு உறைவது என்பதால் எந்த மனிதரும் தன்னுடைய உரிமையை சக மனிதர்களுக்கு விட்டுத்தர வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இங்க என்ன நடக்கிறது என்றால், உன் மீது எனக்கு உரிமை இல்லையா என்ற ஒரு வசனத்தை நாமே பேசியிருப்போம், நிறைய கேட்டிருப்போம். உன் மீது எனக்கு உரிமை இல்லையா என்ற கேள்வி எதனால் எழுப்பப்பட்டது என்றால், மஞ்சள் நிற புடவை கட்டி கொண்டு வா என்று ஒருவர் சொல்லி, கணவர், ஒருவர் என்றால் வேறு கணவர் மஞ்சள் நிற புடவை கட்டி கொண்டு வா என்று அவர் சொல்லி, இந்த பெண் தவறுதலாக பச்சை நிற புடவை கட்டி கொண்டு வந்தால் உன் மீது எனக்கு உரிமை இல்லையா என்று அவர் கேட்பார். இதுதான் உரிமை. அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை சந்திக்காதே, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகாதே, ஒரு குறிப்பிட்ட நபரோடு பேசாதே என்று சொல்லிவிட்டு அதை மீறி அந்த பெண் செய்தால், அந்த ஆண் செய்தால், உன் மீது எனக்கு உரிமை இல்லையா? உரிமை என்றால் என்ன? உரிமை என்பது யாருடைய உரிமை யாரிடம் இருக்கிறது என்றால் அவரவர் உரிமை அவரவரிடம் இருக்கிறது. அதுதான் உரிமை என்று பெயர். இணைந்து வாழும் பொழுது இரண்டு நபர்களோ அல்லது ஒரு சமூகமோ ஒரு குடும்பமோ சில ஒழுங்குகளை உருவாக்கித்தான் தீர வேண்டும். இந்த ஒழுங்குகளுக்கு உட்பட்டு வாழ்வோம் என்று அந்த ஒழுங்குகளை உருவாக்கலாம். என்னுடைய மனைவியாக நீ வாழ வரும் பொழுது என்னுடைய இயல்பு இது, இதை நீ சிதைக்காதே, உன்னுடைய இயல்பை நான் சிதைக்க மாட்டேன் என்று பேசினால் அவர் உறவாடுவதற்கு அழைக்கிறார். இங்கே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் ஊடகத்தில் உள்ள இல்லற நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி நடத்தப்படுகின்றன என்றால், உங்கள் கணவருக்கு தேங்காய் சட்னி பிடிக்குமா தக்காளி சட்னி பிடிக்குமா என்று கேட்டால் இந்த பெண் தேங்காய் சட்னி என்று பதில் சொல்லியிருப்பார். கணவரிடம் கேட்டால் தக்காளி சட்னி என்று சொல்லியிருப்பார். ஆக 10ல் 1 மதிப்பெண் கிடையாது. உன் கணவரை நீ புரிந்து கொள்ள. இதுதான் கணவரை புரிந்து கொள்வது. கணவருக்கு 2 சட்னியுமே பிடிக்கும், இந்த பெண் அரைப்பதில் இந்த சட்னி பிடித்திருக்கும். இது ஒரு குற்றமா? இது அவ்வளவு பெரிய குற்றமா என்ன? உங்கள் கணவர் வாங்கி கொடுத்தவற்றிலேயே நீங்கள் அதிகம் மதிக்கும் பொருள் எது என்று கேட்டால் அந்த பெண் அவர் வாங்கி கொடுத்த ஒரு நகையை குறிப்பிடலாம். ஆனால் கணவர் முதலில் வாங்கி கொடுத்த ஒரு புடவையை பற்றி நீங்க கொடுத்ததிலேயே இதுதான் எனக்கு பிடித்தது என்று சொல்லியிருக்கலாம். அதன் பிறகு ஒரு நகை பிடித்திருக்கலாம். எது அதிகமாக பிடித்தது என்று ஒரு கேள்வி கேட்டு 2 பேரும் மாற்றி சொன்னால் 2வது மதிப்பெண்ணும் போயிற்று. பொருத்தம் என்பது இதுவா? ஒரு மனிதருடைய விருப்பு வெறுப்புகளை இன்னொரு மனிதர் கட்டுப்படுத்துவதும்
அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஆட்படுவதும் என்பது எப்படி பொருத்தமாகும்? அது விளக்கம் அல்லவா? எனக்கு பிடித்தது உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் உன்னை எனக்கு பிடிக்கும் என்று சொன்னால் அதற்கு பெயர் பொருத்தம். எனக்கு பிடித்தது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் உன்னை எனக்கு பிடிக்காது என்று சொன்னால் அது வருத்தம். அது விளக்கம். நீ விலகி செல்கிறாய். காரண காரியங்களின் அடிப்படையில் நீ ஒரு முடிவை எடுக்கிறாய். அந்த மனிதரை பற்றி உனக்கு நல்ல மதிப்பீடு இல்லை, அந்த மனிதர் மீது உனக்கு அன்பு இல்லை, அந்த மனிதருடைய செயல்கள் மீது நீ கட்டுப்பாடுகளை விதிக்கிறாய். ஆகவே நீ அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நீ முடிவெடுக்கிறாய். நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் முடிவெடுக்கட்டும் என்று அனுமதிக்கிறாய். ஒருவர் மீதான முடிவுகளை மற்றவர்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது இணக்கத்திற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, வழியும் இல்லை. குடும்பம் நடக்கிறது என்று சொல்லலாம், குடும்பம் வாழ்கிறது என்று சொல்ல முடியாது. இங்க குடும்பம் நடக்கிறது, குடும்பங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், வயதானவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், சிறுவர்கள் ஆகிய இந்த ஆண்களும் பெண்களும் இணக்கமாக வாழ்கிறார்களா, உறவாடி கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வியை மீண்டும் நான் எழுப்புகிறேன். இங்கே ஒருவரோடு ஒருவர் தொடர்பில் இருக்கிறார்கள். தொடர்பு எப்படி, எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது என்றால், நீங்கள் அழைக்கும் சந்தாதாரர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் என்றால், கணவனோ மனைவியோ தொலைபேசி எடுக்க முடியாத நிலையில், நேரத்தில், சூழலில் இருக்கும் பொழுது அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். மீண்டும் எடுத்து விட்டால் அவர் தொடர்பு எல்லைக்கு உள்ளே வந்து விட்டார். அவ்வளவுதான், முடிந்தது. எடுத்து பேசிவிட்டால் தொடர்பு எல்லைக்கு உள்ளே, எடுக்க முடியாத இடத்தில் இருந்தால் தொடர்பு எல்லைக்கு வெளியே. கைபேசிகளுடைய வருகைக்கு பிறகு உறவுகளின் உண்மைத்தன்மை மேலும் சிதைந்திருக்கிறது, சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரமும் யார் எங்கே இருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டியது அவரவருக்கு உள்ள கடமையாகவே மாறிவிட்டது. அது ஒரு கடமை. இப்பொழுது முதல் கேள்வி, எங்கே இருக்க? இதுதான் முதல் கேள்வி. அதுக்கப்புறம் சாப்பிட்டியா? ஏன்னா இது கேட்கலன்னா கோபம் வந்துடும். நான் சாப்பிட்டேன்னு கூட கேட்கல, எங்க இருக்கேன்னு கேட்டியே அப்படின்னு கேட்டக்கூடாது. இல்லைன்னா சாப்பிட்டுட்டியா, எங்க இருக்க, யாரு கூட இருக்க, பக்கத்துல யாரு இருக்கா? கேவலமாகவே இருக்காதா? கொஞ்சம் கூட, கொஞ்சம் கூட இப்படித்தான் வாழ்ந்தார்களா? நீங்கள் தான் பிரிந்து கிடக்கிறீர்களா? தன்னுடைய இல்லத்தரசி அல்லது துணைவியை அல்லது தலைவியை பிரிந்து அயல்நாடு சென்ற தலைவன் திரும்பும் வரை தலைவி தன்னுடைய ஊரில், தன்னுடைய சீரூரில், தன்னுடைய சமூகத்தில் தன்னுடைய சமூக கடமைகளை எல்லாம் செய்து கொண்டு, தன்னுடைய இல்ல கடமைகளை செய்து கொண்டு, தேவைப்பட்டால் போர் தொழிலுக்கு சென்று ஒரு பெண்ணாக வாழ்ந்து கொண்டு பல ஆண்டுகள் கழித்து திரும்பினாலும் அப்படி திரும்பியவனை கட்டி அணைத்து படுத்து கிடந்ததுதான் சங்க தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்ட நம் முன்னோருடைய வாழ்க்கை. இதுதான் அன்பு. பிரிந்து சென்ற காலத்தில் நீ எத்தனை பெண்களை பார்த்தாய், யாருடன் எல்லாம் இருந்தாய் என்ற கேள்வி யாரும் கேட்டதாக நான் அறிந்தவரை பாலைத்திணையில் இல்லையா? பாலைத்திணை தான் இந்த பிரிவை பற்றி பாடுவது. நான் பயின்ற வரை அப்படி ஒரு கேள்வி எந்த பெண்ணும் எழுப்பவில்லை. நான் ஊர் திரும்பும் வரை எத்தனை ஆண்களுடன் நீ இருந்தாய் என்ற கேள்வி எந்த ஆணும் அந்த பெண்ணிடம் எழுப்பியதாக ஒரு பதிவு கூட சங்க இலக்கியத்தில் கிடையாது. பல மாதங்கள், பல ஆண்டுகள் பிரிந்திருந்து மீண்டும் கூடும் பொழுதும் அவர்கள் பிரிந்திருந்த காலத்தின் துயரை பற்றி பாடினார்களே தவிர, பிரிந்திருந்த காலத்தில் நீ எங்கிருந்தா, யாரோடு இருந்தா என்ற கேள்வி எழுப்பவில்லை. குடும்பம் நடத்தியது அவர்களா, இந்த சமூகமா? இன்றைக்கு முடியுமா? நான் என்னுடைய உரையின் துவக்கத்தில் இதனால் தான் குறிப்பிட்டேன். நான் உறவுகளை பற்றி என்னவாக நினைக்கிறேன் என்பதை உங்களால் ஒப்புக்கொள்ள முடியாமல் போகலாம் என்ன, ஒப்புக்கொள்ள முடியாது. ஆனாலும் உறவென்றால் என்ன என்று சொல்வது என் கடமை, அது என் வேலை, நான் செய்துதான் தீர்வேன். ஏதோ ஒரு கற்பனை சமூகத்தை உங்கள் முன் உருவாக்கி அப்படி ஒரு சமூகத்தை இனிமேல் படைக்க வேண்டும் என்று நான் பேசவில்லை. இப்படி இருந்த சமூகத்தை தான் அழித்து
ஒருவரை ஒருவர் கண்காணிப்பதும் கட்டுப்படுத்துவதும் தான் குடும்பம் என்ற சமூகத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறேன். நன்றாக இருந்த கலயத்தை உடைத்து விட்டீர்கள் என்று நான் பதைத்து சொல்கிறேன். பயணங்கள், தொழில்வையின் பிரிதல், போர் தொழிலுக்காக செல்லுதல் ஆகியவையெல்லாம் எல்லா காலத்திலும் இருந்தது. ஏதோ இப்பொழுதுதான் வெளியே வேலைக்கு போகிறார்கள் என்பது அல்ல. ஆயினும் அவர்கள் எப்படி குடும்பம் நடத்தினார்கள், ஆயினும் அவர்கள் எப்படி குழந்தைகளை பெற்று வளர்த்து, வலிமையான குழந்தைகளை, திடமான குழந்தைகளை பெற்று வளர்த்து வலிமையான சமூகத்தை கட்டமைத்திருந்தார்கள். ஒரு ஏரி வெட்ட வேண்டும் என்றால் அதற்கு கையும் காலும் வலிமையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட மனம் தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஏரி தூர்வாருவது மட்டுமல்ல, ஒரு கால்வாய் வெட்டுவதற்கு எந்திரம் தேவை. ஒரு சின்ன கால்வாய், ஒரு சாக்கடை நோண்டுவதற்கு எந்திரம் தேவை. ஏன்? ஏரி அளவுக்கு போகுது. கையில் வலிமை கிடையாது, நெஞ்சில் உரம் கிடையாது, எதுவும் கிடையாது. வீராணம் ஏரி என்பது ஒரு கடல். மதுராந்தகம் ஏரி என்பது ஒரு கடல். இது போன்ற ஆயிரக்கணக்கான ஏரிகளை வெட்டியவர்கள், பராமரித்தவர்கள், தஞ்சை பெருவுடையார் ஆலயம், தாராசுரம் ஆலயம் போன்ற நம்மால் கற்பனையும் செய்ய முடியாத ஆலயங்களை நுட்பமாக வடிவமைத்தவர்கள். ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்புமே சோழர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது, சேரர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது என்ற நிலையை உருவாக்கியவர்கள். கப்பல் கட்டும் கலையை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கி களம் செலுத்தியவர்கள், பல நாடுகளுக்கு, கண்டங்களுக்கு பயணித்தவர்கள். குடும்பம் நடத்தாமல் செய்தார்களா? குடும்பம் நடத்தியதால் தான் அவர்களால் இதை செய்ய முடிந்தது. குடும்பத்தில் வாழ்ந்தவர்களால் தான் இதை செய்ய முடியும். தன்னை உணர்ந்தவர்கள் தன் சக மனிதர்களை உணர்வார்கள். தன்னை கூட உணராதவர்கள் எதிரில் இருக்கும் மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை கூட புரிந்து கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு எடுத்த உடனேயே நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா என்றதுதான் கேள்வி. இந்த கேள்வியை ஒரு 2-3 முறை கேட்கலாம், இல்ல 10 முறை கேட்கலாம். 65 வயதிலுமா கேட்டுட்டு இருக்கிறது? புரிஞ்சுக்கல, இன்னுமா தெரியல நீ யார்? ஏன் புரிந்து கொள்ளவில்லை? ஏன் இந்த கேள்வி நீடிக்கிறது என்றால், இங்கே எவரும் தன்னையே புரிந்து கொள்ளவில்லை. பிறகு எப்படி சக மனிதரை புரிந்து கொள்ள முடியும்? தான் யார் என்பதை தெரியாதவர்களிடம் போய் நான் யார் என்று பேசி என்ன பயன்? தன்னை உணர்ந்தவர்கள் உறவாடுவார்கள், தன்னை உணராதவர்கள் தொடர்பு கொள்வார்கள். இங்கே எல்லோரும் தொடர்பு கொண்டு கொண்டு தொடர்பு. கணவன் என்பது ஒரு தொடர்பு, மனைவி என்பது ஒரு தொடர்பு. தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவே தொடர்பாக மாறி போன காலம் இது. குறிப்பாக இந்த காலம், கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக தாய் பிள்ளை உறவே ஒரு தொடர்பு தான், அது உறவு அல்ல. அது உறவாக ஒருவேளை இருந்தால், தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு இப்பொழுதும் உறவுதான் என்றால், இந்த கல்வி முறை இந்த சமூகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கும். இந்த கல்வி முறை வளராது. ஒரு பள்ளிக்கூடம் இரவு 8:30 மணி வரை குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது என்றால், ஒரு தாயின் உறவு உண்மையானதாக இருக்கும் பொழுது அந்த பள்ளியில் இருந்து பிள்ளையை வெளியே அழைத்து வருவாள். இப்படி படித்தால்தான் நீ உருப்படுவாய், இப்படி படித்தால்தான் வேலை கிடைக்கும் என்று பேசும் பொழுது நீ காரண காரியத்தை முன்னிறுத்துகிறாய், பொருளாதாரத்தை முன்னிறுத்துகிறாய். குழந்தையின் மன அமைதி, குழந்தையின் உறக்கம், குழந்தையின் விளையாட்டு, குழந்தையின் இன்பம் ஆகியவற்றை விட குழந்தை சம்பாதிக்கும் பொருள்தான் முக்கியம் என்று ஒரு தாய் முடிவெடுத்தது. அங்கே உறவு இல்லை, தொடர்பு இருக்கிறது என்பதால் தான் இந்த கல்வி முறை ஒழிக்கப்பட்டு உறவுகள் உண்மையாக இங்கே நிலைபெற தொடங்கினால் இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்காது, இந்த மருத்துவ முறை இருக்கவே இருக்காது. கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்கிறார்கள் என்பதால் தான் இங்கே மருத்துவமனைகள் இருக்கின்றன. கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மனைவியின் ஒரு முத்தம் அவனை உறங்க வைக்கும். நான் இப்பொழுதும் சொல்கிறேன், என்னுடைய இறுதி மூச்சிலும் இதைத்தான் சொல்வேன். ஏனென்றால் இதைவிட பேருண்மையை உங்களுக்கு நான் சொல்லிவிடவே முடியாது. ஒரு முத்தம், ஒரு தழுவல், ஒரு தலை கோதல், ஒரு அரவணைப்பு,
ஒரு மனிதரை சுகப்படுத்தும். முத்தம் கொடுத்தால் சர்க்கரை நோய் குணமாகுமா என்று கேட்டால், அப்படி முத்தம் கொடுக்கும் மனிதர்களோடு நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு நோய்களை பற்றியே தெரியாது என்கிறேன் நான். உங்கள் உடலில் சர்க்கரை ஏறி இருக்கலாம், இறங்கி இருக்கலாம், நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். நீங்கள் அந்த முத்தத்தின் இன்பத்தில் திளைத்து கிடப்பீர்கள். அதுதான் உறவு. அந்த முத்தம் இளம் வயதிற்கானது அல்ல. ஒரு குழந்தைக்கும் பொருந்தும், குழந்தைக்கும் இளம் வயதுக்காரர்களுக்கும் பொருந்தும், 80 வயது முதியவருக்கும் மூதாட்டிக்கும் அது பொருந்தும். ஏனென்றால் முத்தம் என்பது காமம் அல்ல, அன்பின் வெளிப்பாடு. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை ஆற தழுவி கொள்வது காமம் அல்ல, அன்பின் வெளிப்பாடு. இருக கட்டிப்பிடிப்பது காமம் அல்ல, அன்பின் வெளிப்பாடு. இங்கே கட்டிப்பிடித்தால் அது காமம், உடலுறவு, உடலுறவுக்கான அழைப்பு. 2 பேர் கட்டிப்பிடித்துக் கொண்டால் அது உடலுறவுக்கு தயாராகிறார்கள் என்று பொருள். முத்தம் கொடுத்தால் காதலிக்கிறார்கள் என்று பொருள். கையை பிடித்துக் கொண்டால் திருட்டுத்தனமாக 2 பேரும் உறவாடுகிறார்கள். இவ்வளவுதான் இதற்கு பொருள். தன்னுடைய மனதுக்கு நெருக்கமானவர்களை கரம் பிடிப்பதை இழிவென கருதும் சமூகம் ஒரு நடிகையும் நடிகரும் அந்தரங்கமாக இருக்க வேண்டியவற்றை வெளிப்படையாக செய்வதை குடும்பமாகவும் கூட்டமாக உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறது. இதற்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கே துணிவு கிடையாது. கையை பிடிப்பதற்கே இதற்கு பயம். பிடித்த பெண்ணின் கையை பிடிப்பதில் அவ்வளவு பயப்படக்கூடிய ஒரு ஆணின் கையை பிடிப்பதற்கு அச்சப்படும் பெண், 2 பேரும் உட்கார்ந்து யாரோ 2 பேர் கட்டி புரள்வதை வேடிக்கை பார்க்கும் சமூகம். அந்த காட்சியை பார்ப்பதற்கு தானே வெட்கப்பட வேண்டும். 2 பேர் அந்தரங்கமாக இருப்பதை ஏன் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள் என்றல்லவா கேட்க வேண்டும். யார் கேட்பார்கள் என்றால், அந்த அந்தரங்கத்தின் உண்மைத்தன்மை என்ன, அந்த அந்தரங்கத்தின் உன்னதம் என்ன என்பதை அனுபவமாக உணர்ந்தவர்களுக்கு 2 பேர் காம இச்சையோடு கட்டிப்பிடிப்பதை பொது வெளியில் பார்க்க பிடிக்காது. அடை காத்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்திலே வளர்ப்பவர் வந்தாலும் கோழி விரட்டி அடிக்கும். முட்டைகள் இடுவதற்கு காரணமான சேவல் வந்தாலும் அந்த பெட்டை கோழி அடைகாக்கும் தருணத்தில் சேவலை அனுமதிக்காது. அந்தரங்கம் எதுவோ அது அந்தரங்கம் தான். ஆனால் இங்கே எது அந்தரங்கமோ அதை வெளிப்படையாக வைத்துக் கொள்வது, எது வெளிப்படையாக இருக்க வேண்டுமோ அதை மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்வது. 2 மனிதர்கள் அல்லது ஒரு குழுவினர் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக பழகுகிறார்கள் என்றால் அவர்கள் அன்பாக தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றிக்கொண்டு விட்டார்கள். நான் சொல்லும் அடிப்படையில் அல்லது உறவின் அடிப்படையில் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகிறார்கள் என்றால் அதை வெளிப்படுத்துவதற்கு இங்கு வாய்ப்பு கிடையாது. அதை வெளிப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மருத்துவ முறையை கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த மருத்துவ முறை ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்வது எப்படி என்று தொலைக்காட்சியிலே வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறது. மகப்பேறு மருத்துவமனைக்கு போனால் அங்கே ஒரு ஆண்மை மருத்துவர் இருக்கிறார், ஒரு பெண்மை மருத்துவர். இவர் தனியாக ஆணுக்கு வகுப்பெடுக்கிறார், அவர் தனியாக பெண்ணுக்கு வகுப்பெடுக்கிறார். ஒரு ஆணும் பெண்ணும் கைகளை பற்றி கொள்வதை இழிவென பார்க்கும் சமூகம் நீ உன் மனைவியுடன் இப்படித்தான் படுக்க வேண்டும், இப்படித்தான் புரள வேண்டும் என்று பாடம் நடத்துவதை ஏற்றுக்கொண்டது. ஏன் இந்த நிலை வந்தது என்றால், ஒரு பெண்ணின் கையை அன்போடு பற்றுவதற்கு சங்கடப்படாத ஆணுக்கு ஆண்மை குறைவு வராது. ஆணின் கையை பற்றுவதற்கு அன்போடு பற்றுவதற்கு சங்கடப்படாத பெண்ணுக்கு பெண்மை குறைவு வராது. இன்றைக்கு குழந்தையின்மையிலும் பல்வேறு குறைபாடுகளிலும் தவிக்கும் இளைஞர்கள் அல்லது நடுத்தர வயதினர் பலிகடாக்களாக ஒரு மோசமான சமூக கட்டமைப்பு உருவாக்கிய போலித்தனங்களுக்கு பலிகடாக்களாக நேர்ந்து விடப்பட்டவர்கள். அவர்களுக்கு இதுதான் சிக்கல் என்பது கூட தெரியாது. இங்குதான் தவறு செய்கிறோம் என்பதே பல பேருக்கு, பெரும்பகுதியினருக்கு தெரியாது. களவு மனம், கற்பு மனம் என்று 2 வகை திருமணம், 2 வகை வாழ்க்கை முறை, 2 வகை வாழ்க்கை முறை சங்க காலத்தில் இருந்தது. இப்பொழுது பழங்குடிகளிடம் இருக்கிறது. சங்க காலத்தில் இருந்த வாழ்க்கை முறையின் பல்வேறு கூறுகளை நான் பழங்குடிகளிடம் நேரில் பார்த்திருக்கிறேன். களவு மனம் என்பது நானும் அந்த பெண்ணும் விரும்புகிறோம், இதை நான் ஊருக்கு அறிவிக்க மாட்டேன் என்று சொல்வது. இப்படியே சொல்ல முடியும்.
நீங்கள் 2 பேரும் பழகுகிறீர்களா என்று கேட்டால் அது உனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடிந்தது. அதுதான் களவு மனம். திருட்டுத்தனமாக பழகுவது, களவு என்ற சொல்லே திருட்டு கிடையாது. முதல்ல இங்கே பல சொற்களுக்கு பொருள் மாறிவிட்டது. களவு என்பது கள் ஊறி வெளியே வரும், ஆனால் ஊறுவதை பார்க்க முடியாது. எது மறைவாக இருக்கிறதோ அது களவு, அவ்வளவுதான். அது திருட்டுத்தனம் கிடையாது. திருட்டுத்தனம் என்பது பிறருடைய உடைமையின் மீது பற்று கொள்வது. களவு என்பது மறைவாக இருப்பது. மறைவாக இருக்கும் உறவு நிலையை களவு மனம் என்று சொன்னார்கள். நான் இந்த ஆணோடு பழகுகிறேன் என்பதை ஒரு பெண் சொல்ல வேண்டிய தேவை அந்த காலத்தில் கிடையாது. அப்படி யாரும் போய் கேட்க முடியாது. கேட்டால் அவள் சொல்ல மாட்டேன் என்று மறுக்கலாம். ஒருவேளை அவர்கள் கண்டறிந்தாலும் உனக்கு தெரிந்ததோடு வைத்துக்கொள், இதை நான் ஊருக்கு அறிவிக்க மாட்டேன் என்று சொல்லலாம். எப்பொழுது இந்த 2 பேரும் நாம் பழகுவதை ஊருக்கு சொல்லலாம் என்று முடிவெடுக்கிறார்களோ, இந்த 2 பேரும் அந்த முடிவை எப்பொழுது எடுக்கிறார்களோ அப்பொழுது பெற்றோரை கூட்டி வைத்து பேசி ஊராருக்கு தகவல் சொல்லி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் என்று அறிவிப்பார். இவ்வளவுதான் திருமணம். இதுக்கு பேர் தான் திருமணம். நாங்கள் 2 பேரும் இனி ஊரறிய வாழ்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம். கற்பனப்படுவது என்றால் என்ன என்று தொல்காப்பியத்திலே இலக்கணம் இருக்கிறது. கரணமோடு புணர்தல் என்று தொல்காப்பிய சொல். கரணம் என்றால் சடங்கு, புணர்தல் என்றால் ஆணும் பெண்ணும் இணைதல். வெறும் உடலுறவு அல்ல, உடலுறவு, மன உறவு, பின்னி பிணைதல். நீ வேறு நான் வேறு இல்லை என்ற நிலை அடைந்தால் அதற்கு புணர்ச்சி என்று பெயர். புணர்ச்சி என்பது வெறும் உடலுறவை குறிக்கும் சொல்லே அல்ல, அதில் உடலுறவு அடக்கம். கரணமோடு புணர்தல் என்றால் சடங்கோடு புணர்கிறார்கள். சடங்கு நடத்தி ஊருக்கு சொல்லி தோரணம் கட்டி மாலைகளை சூட்டி கொண்டு மார்பில் சந்தனம் தடவி கொண்டு முழவு முழங்க பறை இசைக்க குழல் ஒலிக்க 2 பேரும் கரம் பற்றினால் அதற்கு பெயர் கற்பு மனம். இதற்கு முன்பு அவர்கள் களவு மனத்தில் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் ஊருக்கு அறிவிக்கிறார், அவ்வளவுதான். இப்படி ஊருக்கு அறிவித்த பிறகும் அவர்கள் 2 பேரும் பிரிந்து வாழ வேண்டி இருந்தால், பிரிய வேண்டும் என்றால் மிக எளிதாக அழகாக அவர்களால் பிரிந்து செல்ல முடிந்தது. பிரிந்து சென்ற பிறகும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒருவரோடு ஒருவர் பழகி கொள்ளவும் முடிந்தது. நீ எவ்வளவு பணம் தர வேண்டும், நான் எவ்வளவு பணம் தர வேண்டும், குழந்தையை யார் வளர்ப்பது, வாரத்துக்கு ஒரு நாள் நீ வந்து பார்த்து விட்டு போ, நான் வந்து பார்த்து விட்டு, இந்த மாதிரியான பேரங்கள் அல்லது இந்த மாதிரியான பகுத்தறிவு வயப்பட்ட நடைமுறைகள் அந்த காலத்தில் கிடையாது. அது ஒரு மூட நம்பிக்கை காலம். அந்த மூட நம்பிக்கை காலத்தில் அன்பை தவிர இணைவதற்கு வேறு காரணம் இல்லை, மன வேறுபாட்டை தவிர பிரிவதற்கு வேறு காரணம் இல்லை. இதுதான் மனித பண்பு என்று நான் நம்புகிறேன். இந்த திருமணத்திற்கு செலவு கிடையாது, இந்த திருமணத்திற்கென்று ஜாதகம் கிடையாது, இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்வதற்கென்று தரகர்கள் கிடையாது. ஏற்பாடு என்ற ஒன்று கிடையாது. ஒரு பெண்ணும் ஆணும் தம்முடைய தனித்தன்மைகளில் இருந்து இந்த முடிவை எடுத்தார்கள். பெற்ற குழந்தைகளை வளர்ப்பதற்கு செவிலித்தாய்கள் இருந்தார்கள். செவிலித்தாய் என்பது ஒரு தொழில். செவிலியர் என்றால் நர்ஸ். இப்ப செவிலித்தாய் என்றால் என்னுடைய தாய் உங்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு செவிலித்தாய், உங்களுடைய தாய் என் குடும்ப பிள்ளைகளுக்கு செவிலித்தாய், அவ்வளவுதான். நற்றாய் என்றால் பெற்றவள், செவிலித்தாய் என்றால் மற்ற குழந்தைகளை பார்த்துக் கொள்பவள். ஒரு சமூகத்தில் உள்ள பெண்கள் தன் குழந்தைகளை மட்டும் பார்த்துக் கொள்வது அந்த காலத்தில் இல்லை. அந்த சமூகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் அவர்கள் தாய் தான். அதுதான் செவிலித்தாய் என்ற மரபு. கூடி வாழ்ந்தார்கள். ஒரு வீட்டில் 50 பேர் 100 பேர் வாழ்ந்தார்கள். யார் எங்கே படுக்கிறார்கள் என்று தெரியாது, யார் எப்பொழுது எழுந்தார்கள் என்று தெரியாது. அவர்களும் ஆண்கள் தான், அவர்களும் பெண்கள் தான். அவர்கள் தான் 6 அடி உயர வாளை தூக்கி சுழற்றிய பெண்களும் ஆண்களும். அவர்கள் தான் கோயில் கட்டினார்கள், அவர்கள் தான் அணைகள் கட்டினார்கள், அவர்கள் தான் கப்பல் கட்டினார்கள், அவர்கள் தான் மலை ஏறினார்கள், அவர்கள் தான் யானைகளை அடக்கி அந்த யானைகளின் மீது உலா வந்தார்கள். ஏன் அவர்களால் வலிமையோடு வாழ முடிந்தது? ஏன் அவர்களுக்கு நுட்பமான செய்திகள் கிடைத்தன என்றால் அவர்கள் உறவாடி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு உறவுகளை பற்றி கேள்வி கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு மனித மூளை தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதி தன்னுடன் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய
தன்னுடன் இருக்கக்கூடிய கணவன், மனைவி, பிள்ளை, நண்பர்கள் ஆகியவர்களுக்கு இடையிலான சிக்கல்களை பற்றித்தான் சிந்திக்கிறது. இன்றைய மனித மூளைக்கு மிக முக்கியமான வேலை தன்னோடு வாழ்பவர்களை பற்றிய கேள்விகளும் அதற்கான பதில்களும் தான். அவர்களால் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அவர்களுக்கு கலைநுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அவர்களுக்கு உடல் வலிமையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அவர்களுடைய சிந்தனை சக மனிதர்களை கட்டுப்படுத்துவது, கண்காணிப்பது அல்லது கட்டுப்பாடுகளில் இருந்து தப்புவது, கண்காணிப்பில் இருந்து விலகுவது, இவைதான் மனிதர்கள் உறவாடிய காலத்தில் அவர்கள் சிந்திப்பதற்கு இந்த அண்டமே ஒரு பொருளாக இருந்தது. இந்த பிரபஞ்சமே அவர்களுடைய சிந்தனையின் வெளியில் மிதந்து கொண்டிருந்தது. அதை பற்றி சிந்தித்தார்கள். அவர்கள் தான் கோள்களை பற்றி அறிவித்தார்கள். அவர்கள் தான் கிழமைகளை வகுத்தார்கள். அவர்கள் தான் கதிரவன் உதிக்கும் நேரத்தை பதிவு செய்தார்கள். அவர்கள் தான் எதிர்வரும் இயற்கை சீற்றங்களை பதிவு செய்தார்கள். அவர்கள் தான் நத்தைகளை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் தான் சிப்பிகளை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் தான் பனை மரத்தில் இருந்து கல் ஊறுகிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் தான் களிமண்ணில் இருந்து கலயங்களை செய்ய முடியும் என்று கண்டுபிடித்தார்கள். அவர்கள் தான் நெல்லை உருவாக்கினார்கள், கண்டுபிடித்தார்கள். அவர்கள் தான் உணவு சமைக்கும் முறையை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் தான் ஐம்பூத கொள்கையை வகுத்தார்கள். அவர்கள் தான் கருவுறு மெய்யியலை வகுத்தார்கள். அவர்கள் தான் சித்தர்களானார்கள். அவர்கள் தான் இறை தூதர்களானார்கள். அவர்கள் தான் சாதாரண மக்களாக வாழ்ந்து மடிந்தார்கள். அவர்கள் தான் இந்த புவியே வியக்கும் அளவுக்கு வாழ்ந்துவிட்டு சாம்ராஜ்யங்களை கட்டி எழுப்பினார்கள். ஏனென்றால் அவர்கள் சிந்திப்பதற்கு வாழ்க்கையில் உடலுக்கு வெளியே பொருட்கள் இருந்தன. மண்ணின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்று சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருந்தது. இன்றைக்கு 2 பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு அந்த 2 பிள்ளைகளை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் போதவில்லை. ஒரு பிள்ளையை பெற்றவர்களுக்கு அந்த ஒரு பிள்ளையை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் போதவில்லை. குழந்தையே பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கு குழந்தை எப்பொழுது பிறக்கும் என்று சிந்திப்பதற்கு நேரம் போதவில்லை. அல்லது பிள்ளைகள் பெற்று சற்று வளர்ந்த நிலையில் இருப்பவர்களோ அல்லது புதிதாக திருமணமானவர்களோ கணவன் மனைவியை பற்றி சிந்திப்பதற்கும் மனைவி கணவனை பற்றி சிந்திப்பதற்குமே நேரம் போதவில்லை. இவ்வளவுதான் வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை ஒரு சில மனிதர்கள் என்ற எல்லையோடு சுருங்கிவிட்டது. ஏனென்றால் நீ உறவாடவில்லை, நீ தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறாய். ஒரு தொழில் வணிகத்தில் தொடர்பு இருந்தால் இந்த வணிகர் நம்மை ஏமாற்றுவாரா, கடன் கொடுப்பாரா அல்லது கைவிடுவாரா என்ற கவலை ஒரு வணிகருக்கு இருக்கும். அதுபோல ஆண் மீது பெண்ணுக்கும், பெண் மீது ஆணுக்கும் கவலைகளும் ஐயங்களும் இருக்கின்றன. பொருளாதாரம் போதுமா, எதிர்காலம் பாதுகாப்பானதாக இருக்குமா என்பதை தாண்டி நீங்கள் சிந்திப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? எதை பற்றி பேசினாலும் உடல் நலம், எதை பற்றி பேசினாலும் ஆரோக்கியமான உணவு, எதை பற்றி பேசினாலும் நல்ல வீடு, இதை தாண்டி உங்களுடைய வீடு, உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய உடல் நலம், இதை தாண்டி உங்களுடைய மூளையில் வேறு எந்த சிந்தனையுமே உதிக்காது என்றால் நீங்கள் எப்பொழுது வாழ்வீர்கள்? இந்த பிரபஞ்சத்தை எப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள்? இங்கே நிகழும் அற்புதங்களை நீங்கள் எப்பொழுது உள்வாங்குவீர்கள்? ஒரு மழை துளியின் உன்னதத்தை நீங்கள் எப்பொழுது உண்மையிலேயே புரிந்து கொள்வீர்கள்? எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் என்றால் நீங்கள் உங்கள் உள்ளிருக்கும் உயிரை, உங்கள் உள்ளிருக்கும் சிவத்தை, உங்கள் உள்ளிருக்கும் கருவை எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு உறவு அமையும். அந்த உறவு உங்களுக்கும் உங்களை படைத்தவருக்குமானது அல்லது உங்களுக்கும் உங்களுடைய உயிருக்குமானது. இரண்டும் ஒன்றுதான். உங்களுக்கும் உங்கள் உயிருக்குமான உறவு அமைந்த பிறகு உங்களால் எப்படி மற்ற மனிதர்களை அடிமை போல் நடத்த முடியும்? உங்களால் எப்படி மற்ற மனிதர்களை கட்டுப்படுத்த முடியும்? இந்த சமூகம் உருவாக்கிய சிக்கல்களால் உங்களுக்குள் பல கேள்விகள் எழலாம். ஆனால் அந்த கேள்விகளை நீங்கள் எளிதில் கடந்து வருவீர்கள். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் கடலில் நீந்தி செல்லும் ஆமைகளாக மாறிவிட்டீர்கள். உங்களுக்கு யாரும் நீச்சல் கற்றுத்தர வேண்டியதில்லை. உணர்வு அன்பின் வெளிப்பாடு. நாம் எப்பொழுது உணர தலைப்படுகிறோமோ, எப்பொழுது உணர்தல் என்னும் நிலைக்கு வருகிறோமோ அப்பொழுதுதான் அன்பை பற்றி நாம் பேசுவதற்கே தகுதி உடையவர்களாகிறோம். என் மீது அன்பு இல்லையா என்று கேட்கப்படும் கேள்விகளே அல்ல. இன்றைக்கு அன்பை பற்றி இங்கு யாரும் பேசவில்லை. இங்கே பேசப்படுபவை யாவும் சந்தேகங்களை பற்றி, நம்பிக்கைகளை பற்றி.
என் மீது நம்பிக்கை இல்லையா, என் மீது உனக்கு சந்தேகமா என்பதை என் மீது அன்பு இல்லையா என்று கேட்கிறார்கள். அன்பு இருக்கும் இடத்தில் நம்பிக்கையும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. ஒருவர் மீது அன்பு இருந்தால் அவர் மீது எப்படி சந்தேகம் வரும்? சந்தேகமே வரவில்லை என்றால் அவர் மீது எதற்கு நம்பிக்கை? உங்களுக்கு உங்கள் மீது அன்பு இருந்தால், உண்மையிலேயே உங்களுக்கு உங்கள் மீது அன்பு இருந்தால் இன்னும் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்ற கேள்வி உங்களுக்கு எழாது. நீங்கள் வேண்டுமானால் இந்த வழிமுறையை கடைபிடித்து பாருங்கள். உங்களுக்கு உங்கள் மீது உண்மையிலேயே அன்பு இருந்தால் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்று உங்களுடைய சிந்தனை உங்களை நச்சரிக்காது. ஏன் தெரியுமா? உங்கள் சுயத்தை நீங்கள் நேசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்நாளை பற்றிய கேள்வியே உங்களுக்கு ஒரு தொல்லை என்பதை உணர்வீர்கள். பிறந்த குழந்தையை பார்த்து இந்த குழந்தை எவ்வளவு காலம் வாழும் என்று ஒருவர் கேட்டால் அதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் அந்த கேள்வியைத்தான் உங்களுக்கு நீங்களே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படி நியாயமாகும்? நான் இன்னும் எவ்வளவு காலம் வாழ்வேன், நான் இன்னும் எவ்வளவு காலம் நோய் இல்லாமல் இருப்பேன் என்று நீங்கள் சிந்திக்க தொடங்கினாலே உங்கள் மீது உங்களுக்கு அன்பு இல்லை, மாறாக உங்கள் மீது உங்களுக்கு பற்று இருக்கிறது. வெறும் பற்றுதல், வரட்டுத்தனமான பிடிவாதம், அதுதான் பற்று. வரட்டு பிடிவாதம் உங்கள் மீது உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய ஆயுள் காலத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கிறீர்கள். உங்கள் ஆயுள் காலத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கும் பொழுதே கடைந்தெடுத்த சுயநலமையாக நீங்கள் உங்களை அறியாமலோ அல்லது அறிந்தோ மாறுகிறீர்கள். பிறகு எப்படி மற்றவருடைய உடல் நலத்தின் மீதோ அல்லது மனநலத்தின் மீதோ நீங்கள் அக்கறை செலுத்த முடியும்? எவர் ஒருவர் இந்த கணம் நான் இறந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்ற நிலையில் வாழ முடியும் என்றால் இந்த கணம் வரை தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவரால் முடியும். இதுவரை நான் வாழ்ந்திருக்கிறேன் என்ற நிலையில் வாழ்பவர் இந்த கணம் இறந்தாலும் அவருக்கு கவலை கிடையாது. 80 வயது இன்று கிடையாது, குறைந்து விட்டது. 60, 65 வயதில் கூட இருக்கக்கூடிய புலம்பல் என்ன? இதையெல்லாம் பார்க்காம போயிடுவனும் தான் வருத்தமா இருக்கு. நீ இன்னும் எதையெல்லாம் பார்த்துட்டு மொத்த மனித சமூகத்தையும் அனுப்பி வச்சுட்டு தான் சில பேர் கிளம்புறதா இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பணுமா? நீ எதை பார்க்கவில்லை? நீ எதை பார்க்கவில்லை? 2 பேர் ஒருவர் மீது ஒருவர் விருப்பம் கொண்ட காரணத்தால் சாலையில் வெட்டி கொலை செய்யப்படுவதை இன்னும் நீ பார்க்கவில்லையா? அல்லது வேறு வேறு குலத்தில் பிறந்தவர்கள் என்ற காரணத்தால் திருமணமான பிறகும் 20-30 ஆண்டுகள் ஆனாலும் ஒருவரை ஒருவர் அவமானம் செய்து கொள்வதை, ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்துவதை நீ இன்னும் பார்க்கவில்லையா? ஒரு குண்டுமணி நகை குறைந்தது என்பதற்காக ஒரு திருமண உறவு முறிக்கப்பட்டதை நீ இன்னும் பார்க்கவில்லையா? ஆண் என்ற காரணத்தாலேயே பெண் வீட்டை துன்புறுத்தும் அவலங்களை நீ இன்னும் பார்க்கவில்லையா? அல்லது பெண் என்ற காரணத்தால் ஆணை துன்புறுத்தும் அவலத்தை பார்க்கவில்லையா? நீ எதை பார்க்கவில்லை? நீ பார்த்து நீ உருவாக்கிய சமூகம் இப்படித்தான் இருக்கிறது. நீ உருவாக்கிய திருமண முறை, கடந்த 50 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட திருமண முறை ஆணையும் பெண்ணையும் தொடர்பு படுத்துகிறது, உறவாடுவதை தடுக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் இயல்பாக விரும்பி காதலித்து திருமணம் செய்து கொள்வதெல்லாம் இன்று கிடையாது. இன்றைக்கு காதல் என்ற பெயரில் நடப்பதெல்லாம் உறவே அல்ல. எப்பொழுது ஒரு பெண் 13 வயது ஒரு காலத்தில், இப்பொழுது 7-8 வயது சிறுமி தன்னுடைய உடலை ஒப்பனைகளால் அலங்கரித்துக் கொள்ள தொடங்கினாலோ அப்பொழுதே குழந்தை தன்மை எனும் உன்னதம் அந்த குழந்தையிடமிருந்து பிடுங்கப்பட்டு விட்டது. அழகாக இருந்தால் ஆண்களை கவரலாம் என்ற சிந்தனை நம்முடைய குழந்தைகளுக்கு எப்பொழுது வந்தது? ஏன் வந்திருக்க வேண்டும்? அது நியாயமான சிந்தனையா? அந்த அழகு என்றால் என்ன? அதற்கான முன்மாதிரிகள் எல்லாம் யார்? அழகின் முன்மாதிரியாக இருப்பது என்பது என்ன? எது அழகு? ஊடகங்களும் திரைப்படங்களும் காட்டுவதுதான் அழகு. அப்படி அழகாக மாற வேண்டும் என்று ஒரு காலத்தில் 16 வயது பெண் நினைத்தால் அதுவே தேவையற்றது. ஆனால் 7-8 வயது சிறுமி நினைக்கலாமா? நினைக்கிறாளே. இந்த சிறுமி 16 வயதில் ஒரு ஆணோடு பழகும் போது ஏற்படுவதற்கு பெயர் காதலா? அது அன்பா? ஒரு சிறுவன், ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய பெண்கள், சிறுமிகள், பெண்கள் என்று சொல்லக்கூடாது, 5 சிறுமிகள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு பெண்ணை எப்படி தேர்வு செய்கிறார்?
எந்த அடிப்படையில் தேர்வு செய்கிறாள்? அவளுடைய புறத்தோற்றத்தை மட்டும் வைத்துத்தான் எல்லா தேர்வுகளும் நடக்கின்றன. அவளுக்கு நன்றாக பாட தெரியும், அவள் நன்றாக படிக்கிறாள் அல்லது அவள் நன்றாக பழகுகிறாள், அவள் என் மீது அன்பாக இருக்கிறாள் என்பதற்காக ஒரு பெண்ணை தேர்வு செய்யும் ஆண்கள் எத்தனை பேர்? அவள் அழகாக இருக்கிறாள், அவ்வளவுதான். அவன் அழகாக இருக்கிறான். ஒரு கல்லூரி மாணவன் 2000 ரூபாய் செலவு செய்து ஒரு கால் சட்டையும் மேல் சட்டையும் அணிந்து கொண்டு செல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? உடலை மறைப்பதற்கா அல்லது உடலை காட்டுவதற்கா? ஒரு மாணவி, கல்லூரி மாணவி விதவிதமாக தன்னுடைய புகைப்படங்களை எடுத்து இணையதளங்களில் வெளியிடுவது தன்னுடைய அழகை காட்டுவதற்கா அல்லது தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்துவதற்கா? என்ன பொருள் இருக்கிறது? மேலாடை அணியாத சமூகம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழ்நாட்டில் இருந்தது. மேலாடை அணியாத சமூகம், ஆண் பெண் இருவரும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. ஆடைகள் இருந்தன. ஒரு தீப்பெட்டிக்குள் ஒரு புடவையை மடித்து வைக்கும் அளவுக்கு நுட்பமான ஆடைகள் இருந்தன. சிந்து சமவெளியில் ஆடை தொழில்நுட்பம் மேம்பட்டிருந்தது. ஏற்றுமதி செய்தோம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆடைகள் இருந்தன, அவற்றை உடுத்தவில்லை. ஆணும் பெண்ணும் மேலாடை இல்லாமல் பொது வெளியில் அரசனும் அரசியும் மேலாடை இல்லாமல் வெளியே திரிந்தார்கள். மார்பு தெரிய பெண்கள் திரிந்த வீதிகள் நீங்களும் நானும் வாழும் வீதிகள். இழிவன கருதப்பட்டதா அல்லது அந்த மார்புகளை கண்டு அந்த பெண்கள் மீது யாரும் பாய்ந்தார்களா? எது நாகரிகம்? எந்த சமூகம் நிர்வாணத்தை மதிக்கிறதோ அந்த சமூகம் நாகரிகமாக இருக்கிறது. எந்த சமூகம் இழுத்து போர்த்திய பிறகும் எட்டி பார்க்கிறதோ அந்த சமூகம் அநாகரிகமாக இருக்கிறது. இந்த சமூகம் இழுத்தி போர்த்தினாலும் எட்டி பார்க்கும். எவ்வளவு இழுத்து போர்த்துவது? இதற்கு மேல எப்படி போர்த்துவது? ஏன் போர்த்த வேண்டியிருக்கிறது என்றால், ஒரு பெண் உடல் என்பது காம இச்சைக்கான பொருள் என்பதை தவிர வேறு அர்த்தம் தெரியாத தலைமுறை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. வேறு பொருளே கிடையாது. மார்பு என்றால் அதற்கு ஒரே ஒரு பயன்பாடுதான். பிறப்புறுப்பு என்றால் அதற்கு ஒரே ஒரு வேலைதான், வேறு எதுவும் கிடையாது. இடுப்பென்றால் இதுதான், தொடை என்றால் இதுதான், இவ்வளவுதான். இப்படித்தான் இன்றைய இளைஞன் ஒரு பெண்ணை பார்க்கிறான். இப்படித்தான் ஒரு பெண் தன்னுடைய உடலை புரிந்து கொள்கிறாள். நான் என் மகனுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தை வெளியிடுவதற்கும் காத்திருக்கிறேன். அவன் 13 வயதை நெருங்கிய பிறகு ஒரு கடிதத்தை அவனுக்கு கொடுத்தேன். பருவம் என்பது உனக்கு வந்திருக்கும் வயது. இதை பருவம் என்று குறிப்பிடுவது வழக்கம். ஏன் இதை பருவம் என்கிறோம் என்றால், இப்பொழுதுதான் நீ உன்னை ஆண் என்று அறிந்து கொள்ள தொடங்குகிறாய். இதுவரை நீ ஆண் பெண் என்ற வேறுபாடுகளை அறிந்திருக்கவில்லை. நீ ஒரு சிறுவனாக இருந்தாய். இப்பொழுது 13 வயது நெருங்கும் பொழுது உன்னுடைய மார்பு காம்புகளில் வலி எடுக்கிறது, உன்னுடைய ஆண்குறி விரைக்கிறது. இவற்றை நீ அறிந்து கொள்கிறாய். இப்பொழுது உன்னை நீ ஆண் என்று அறிந்து கொள்கிறாய். இன்னும் சில ஆண்டுகள் உன்னை உனக்கு ஆண் என்ற அறிமுகத்துடன் வளர்த்தெடுக்கும். நீ ஆண், நீ ஆண் என்று சொல்லும். மகனே, ஒன்றை மறந்து விடாதே, நீ இப்பொழுதும் ஒரு பெண்ணாகவும் இருக்கிறாய் என்பதை எந்த காலத்திலும் மறந்து விடாதே. ஏனென்றால் ஆண் பெண் என்பதெல்லாம் தோற்ற மயக்கம், ஒரு சில பயன்பாடுகளுக்கான காரண காரியம், அவ்வளவுதான். எல்லா ஆண்களும் பெண்தான், எல்லா பெண்களும் ஆண்தான். ஒரு முகத்தில் ஆண் தன்மையும் மறுமுகத்தில் பெண் தன்மையும் வடிவாக கொண்ட இறை உணர்த்தப்பட்ட இறை உணர்தல் கிடைத்த தமிழ் சமூகத்தில் சிவமும் சக்தியும் வலதும் இடதும் என்ற உண்மையை உணர வைத்த தமிழ் சமூகத்தில் பிறந்த நீ உன்னை ஆண்தான் என்று எப்பொழுது நினைத்துக் கொள்ள தொடங்குகிறாயோ அப்பொழுது நீ பெண்களுக்கு எதிரானவனாக இருப்பாய். நான் ஆண் என்று நீ உன்னை நினைத்துக் கொள்ளும் பொழுது பெண்களை உடலாக பார்க்க தொடங்குவாய். அந்த பாவத்தை ஒருபோதும் நீ செய்யக்கூடாது. எந்த பிறப்புறுப்பு வழியாக நீ வெளியே வந்தாயோ அதே பிறப்புறுப்பு தான் காமத்திற்கானது என்பதையும் தெரிந்து கொள்.
எந்த பிறப்புறுப்பு உன்னை காம இன்பத்திற்கு அழைக்கிறதோ அதே உறுப்பு வழியாகத்தான் நீ வந்தாய் என்பதை எந்த காலத்திலும் மறவாதே. எந்த முளைகள் உனக்கு பால் ஊட்டினவோ அதே முளைகள் தான் உனக்கு காம கிளர்ச்சியும் வழங்கும். எவற்றை பார்த்தவுடன் உனக்கு கிளர்ச்சி ஏற்படுகிறதோ அவைதான் உனக்கு பால் ஊட்டின. அந்த முளைகள் தான் இன்னும் ஒரு சில குழந்தைகளுக்கு பால் ஊட்ட போகின்றன. ஆகவே தாய்மையும் காமமும் ஒன்றுதான் என்பதை எந்த காலத்திலும் மறவாதே. அம்மையப்பர் என்ற வடிவத்தின் விளக்கம் இதுதான். நீ கடைசிக்கும் கடைசியாக நீ ஒரு தகப்பன், கடைசிக்கும் கடைசியாக உன்னுள் ஒரு தாய் இருக்கிறார். ஆகவே உன்னை நீ ஆண் என்று மட்டும் அறிந்து கொண்டால் உன்னை நீ உணர மறுத்து விடுவாய். உன்னை உணர மறுத்தால் உன்னை சுற்றி வாழும் பெண்களுக்கு எதிராக நீ வாழ்ந்து விட்டு போவாய். நீ அப்படி வாழ வேண்டாம் என்று இப்படியே ஒரு கடிதத்தை எழுதி என் மகனிடம் கொடுத்தேன். அவன் அதை படித்து விட்டு என்னிடம் வந்து பேசினான். நான் புரிந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் மேலும் சில மாற்றங்களை செய்கிறேன். அவன் ஏற்கனவே தெளிவானவன் தான். ஆனால் இதை உரைப்பது என்னுடைய கடமை. ஒரு தகப்பனாக நான் இந்த மேடையில் இதை பதிவு செய்த காரணம், என் மகன் என்று நான் அவனை மட்டும் கருதி அல்ல, நீங்கள் பெற்ற பிள்ளைகளும் என் பிள்ளைதான் என்பதால் அதை பதிவு செய்கிறேன். அந்த கடிதத்தை நான் வெளியிடவும் போகிறேன். ஏனென்றால் எல்லா பிள்ளைகளுக்கும், எல்லா பருவத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் இது தேவை. பருவம் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் எதை அறிமுகப்படுத்துகிறது என்றால், இதுவரை நீ சிறுமியாக இருந்தாய், இப்பொழுது நீ பெண்ணாக உன்னை அறிந்து கொள்ளப் போகிறாய். உன்னுடைய பிறப்புறுப்பு வழியாக குருதி கசிய போகிறது, அங்கே வலி எடுக்க போகிறது, உனக்கு வெட்கம் வரப்போகிறது, உன் உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடைய போகின்றன என்று பருவம் ஒரு பெண்ணுக்கு அவளை அறிமுகப்படுத்துகிறது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதற்கு மேல் அங்கே எதுவும் கிடையாது. ஆனால் அந்த பருவம் கடந்த பிறகு, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, எல்லா பெண்களும் தமக்குள் ஒரு ஆணை உணர்வார்கள், உணர்கிறார்கள். 18 வயது 19 வயது வந்த பிறகு எல்லா பெண்ணும் ஆண் தான், அவள் உடலில் பெண். அப்படி ஒரு பெண் தன்னை ஆணாக வெளிப்படுத்துவதற்கு இங்கே அனுமதி கிடையாது. ஒரு பெண் தன்னை பெண்ணாக மட்டும்தான் வெளிப்படுத்த வேண்டும். உடம்பை மறைக்க வேண்டும், மூட வேண்டும், திறக்க வேண்டும், 2 தான். இதுதான் பெண்ணுடைய பொறுப்பு, பெண்ணுடைய கடமை, வேற எதுவும் கிடையாது. தொடை வரை தாவணியை தூக்கி கட்டி கொண்டு சாணம் தெளித்து வீடு கூட்டும், வாசல் கூட்டும் பெண் எங்கே வாழ்கிறாளோ அங்கேதான் மனிதர்கள் வாழ்கிறார்கள். வாசல் கூட்டும் பொழுது கூட துப்பட்டாவை மேலும் மேலும் இறுக்கி பார்த்து பார்த்து வாசல் கூட்டும் சூழலில் ஒரு பெண் இருந்தால் அங்கே மனிதர்கள் எண்ணிக்கை மிக குறைவு. தொடையை காட்டினால் என்ன, மார்பை காட்டினால் என்ன, ஆண்கள் கடந்து சென்றால் என்ன, யாருமே இல்லை என்றால் என்ன, இந்த உடல் மீது எவருக்கும் தவறான பார்வை கிடையாது என்ற சுதந்திரம் படிக்காத சமூகங்களில் இன்றைக்கும் இருக்கிறது, கடந்த காலத்தில் இருந்தது. இந்த சுதந்திரம் படித்தவர்கள், நவீனர்கள், பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் சமூகத்தில் ஒரு துளியும் கிடையாது, துளியும் கிடையாது. ஏன் இவ்வளவு மோசமான வேறுபாடு, ஏன் ஆண் பெண் உறவு குறித்து இவ்வளவு மோசமான புரிதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்றால், இங்கே யாருக்கும் உறவு என்றால் என்ன என்றே தெரியாது. ஒருவரை ஒருவர் ஆதிக்கம் செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் பயன்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். இவரோடு பழகினால் என்ன கிடைக்கும், அவரோடு பழகினால் என்ன கிடைக்கும், கணவன் மனைவி, அவ்வளவுதான், கதை முடிந்தது. இனி இவனை தவிர வேறு வாழ்க்கையில் நீ யாருடன் பழக்கூடாது, அவளை தவிர நீ யாருடன் பழக்கூடியது, முடிந்தது. ஏன் பயம், அச்சம், நடுக்கம்? உறவாடும் இடத்தில் அச்சம் கிடையாது. உறவாடும் இடத்தில் யார் மீது யாருக்கும் அச்சம் வருவதில்லை. வந்தாலும் கடந்து செல்லும், நிலை பெறார். கணவனும் மனைவியும் ஒருவர் மீது ஒருவர் உள்ளார்ந்த அன்போடு இருக்கும் பொழுது ஒருவருடைய விடுதலையை மற்றவர் மதிக்கிறார். ஆகவே அங்கே உறவு நிலை பெறுகிறது. அங்கே பிரிந்து செல்வதற்கு காரணங்கள் கிடையாது, அங்கே இணைந்திருப்பதற்கும் காரணம் கிடையாது. காரணம் என்பதே இல்லாமல் ஒருவரோடு உங்களால் குடும்பம் நடத்த முடிகிறதா? காரணமே இல்லாமல் உங்களால் ஒரு சிலரோடு பழக முடிகிறதா?
அப்படி இருந்தால் நீங்கள் அவர்களோடு உறவாக இருக்கிறீர்கள். குழந்தையை பெற்றுவிட்டேன், வளர்ப்பதற்கு மனைவி வேண்டும், குழந்தையின் எதிர்காலத்துக்காக கணவர் வேண்டும் என்றெல்லாம் பேசினால் அது எப்படி உறவாகும்? குழந்தை இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, நான் அவரோடு இருப்பேன், அவர் என்னோடு இருப்பார் என்பதற்கு பெயர் உறவு. அதுதான் உறவு. தாலி கட்டி கொண்டால் என்ன, கட்டாவிட்டால் என்ன, நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம். நான் திருமணம் செய்து 16 ஆண்டுகள் ஆகின்றன. நாங்கள்லாம் தாலியே கட்டி கொள்ளவில்லை. எங்களுடைய திருமணத்தில் தாலி கிடையாது. என்னுடைய மனைவிக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று ஊருக்கு தெரிய வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. தாலி எதற்கு கட்ட வேண்டும் என்று கேட்டால், இவள் திருமணமானவள் என்று தெரிய வேண்டும். ஏன் ஊர்ல போறவனுக்கு எல்லாம் தெரியணுமா இது கல்யாணம் ஆயிடுச்சுங்க? எனக்கு அப்படி ஒரு தேவை இல்லை. அப்படி ஒரு சடங்கு, அப்படி ஒரு பொருள் எனக்கு தேவைப்படவில்லை. நான் தாலி கட்டவில்லை. ராகு காலத்தில் திருமணம் செய்தவன் நான். என்னுடைய திருமணம் ராகு காலத்தில் நடந்தது. அது ராகு காலம் என்பதே எனக்கு தெரியாது. அதுதான் என்னுடைய சிறப்பு. மாலை நேரத்தில் 4:30 மணிக்கு திருமணம் வைத்தால் வெளியூர்காரர்கள் நிறைய பேர் வர முடியும். அது ஞாயிற்றுக்கிழமை என்பதற்காக வைத்தோம், அவ்வளவுதான். அது பிறகுதான் சொன்னாலும் ராகு காலத்தில் கல்யாணம் என்று. நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம், அதுல உச்சரிக்கப்படுற மந்திரங்கள், மண்டபமே எரிந்து விழும் அளவுக்கு புகை, வெளியில் காட்டும் பிளக்ஸுகள் என்ன, குதிரையில் ஏறி ஊர்வலம், பட்டாசு, வான வேடிக்கை, நல்ல நேரம், 10 பொருத்தத்துல 8 பொருத்தம் நன்றாக இருக்கிறது என்ற இருமாப்பு, இவ்வளவுக்கு பிறகும் இணைந்து வாழ முடிகிறதா என்று கேட்டால், ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. அடுத்த நிலை 7ஆம் இடத்துல இவர் இருக்காரு, அவர் இருக்காரு, பார்வை தப்பா இருக்கு, அப்படிதான் இருக்கும். இந்த வெண்ணைய முதல்ல சொல்ல வேண்டியதானே? அப்படி கேட்டால் அதற்கு என்ன பதில் என்றால், இது விதி, மாற்ற முடியாது. இது விதி மாற்ற முடியாது என்றால் இந்த எல்லாம் தூக்கி ஓரமா போட, அது விதிப்படி ஏதோ ஒரு கேவலமான கல்யாணம் தானே பண்ணும். அதான விதி. அதுதான் விதினா அது நடக்கட்டும். நீ எதுக்கு இடையில? எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியும். நான் ஜாதகத்தை கற்றவன். நான் தெரியாமல் எதையும் நிராகரிப்பவன் அல்ல. ஜாதகம் பார்க்க தெரிந்ததால் சொல்கிறேன். இங்கே திருமணம் என்ற பெயரில் பொருத்தம் பார்ப்பதெல்லாம் வேடிக்கை, வணிகம். எனக்கு தெரியும், பார்க்க தெரிந்து விட்டு பேசுகிறேன். நான் பார்க்க இருக்கிறேன். காரண காரியங்களை நீங்கள் முன்வைத்து ஒரு உறவை ஏற்படுத்தி விட முடியுமா? பொருந்துகிறது என்பதற்காக 2 பேர் சேர்ந்து விட முடியுமா? மண்டபம் வாடகைக்கு குறைவாக கிடைக்கிறது என்பதற்காக குறிப்பிட்ட தேதியில் திருமணத்தை நடத்தி விடலாமா? நகை விலை குறைந்திருக்கிறது என்பதற்காக திருமண ஏற்பாட்டை செய்யலாமா? தகப்பனார் ஓய்வு பெற்று விட்டார், அவருடைய ஓய்வூதியம் வருகிறது என்பதற்காக கல்யாணம் செய்யலாமா? கல்யாணம் செய்வதற்கு இவைதானே உங்களிடம் இருக்கும் காரணங்கள். 24 வயது ஆகிவிட்டது, 32 வயது ஆகிவிட்டது. இந்த குழந்தை தனக்கான நல்ல இணையுடன் சேர்ந்து இந்த பூமியில் வாழ வேண்டும், இந்த குழந்தையை நேசிக்கக்கூடிய ஒரு பெண் வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர் எத்தனை பேர்? எதற்கு பெண் தேடுகிறாய் என்றால், என் மகனை நேசிக்கும் ஒரு பெண்ணை தேடுகிறேன் என்று பேசுபவர்கள் எத்தனை பேர்? அப்படி சிந்திப்பவர்கள் எத்தனை பேர்? படித்து விட்டான், வேலைக்கு போய்விட்டான், சம்பாதிக்கிறான், கல்யாணம் செய்ய வேண்டும். 3 தண்டனைகள் முடிந்தன, 4வது தண்டனை. உண்மையிலேயே அந்த 3 தண்டனை தான். 4வதில் ஒரு விடிவு கிடைக்கும் என்று அவன் காத்திருந்தான். நீ அதையும் தண்டனையாக்கின. இதுதான் திருமணம் செய்வதற்கு காரணம். வயதாகிறது. திருமணமே வேண்டாம் என்று இன்றைக்கு வாழ முடியுமா? எத்தனை பேரால் வாழ முடியும்? திருமணமே வேண்டாம் என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இந்த சமூக வரலாற்றில் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வாழ்ந்தவர்கள் பல கோடி பேர் இந்த சமூகத்தின் வரலாற்றில். தொல்காப்பிய சமூகம் பதிவு செய்யப்பட்ட காலத்தில் பரத்தையர் என்று ஒரு பிரிவு இருந்தது. பரத்தையர் என்றால், இன்றைக்கு இந்த போலி ஆய்வாளர்கள், அரைவேக்காடுகள் எல்லாம் என்ன கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள்? பரத்தையர் என்றால் விபச்சாரிகள். உனக்கு தெரிந்ததை பற்றி தான் நீ சிந்திக்க முடியும், அவ்வளவுதான். உனக்கு தெரிந்தது விபச்சாரம் செய்வது,
பணம் கொடுத்தா பெண் வந்து படுப்பா, இவ்வளவுதான் உனக்கு தெரிந்தது. அதனால் நீ 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பும் பரத்தை என்றால் பணத்துக்கு வந்தவர்கள் என்று நினைக்கிறாய். அது உன் பிரச்சனை. ஆனால் தொல்காப்பியமும் சங்க இலக்கியத்துடைய அகச்சான்றுகளும் என்ன சொல்கின்றன என்றால், பரத்தையர் என்ற பிரிவை சேர்ந்தவர்கள் பொருளுக்காக ஒரு ஆணோடு தொடர்பு கொண்டவர்கள் அல்ல. திருமணம் செய்யாமல் வாழ விரும்பிய பெண்கள். திருமணம் என்ற முறையே தமிழ்நாட்டில் அப்பொழுதுதான் அறிமுகமானது. ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அறிமுகமாகிறது. அதிலே வெளிப்படையாக அறிவிக்காமல் வாழ்ந்தவர்கள் அதிகம் பேர், அது களவு மனம். அறிவித்து விட்டு வாழ்ந்தவர்கள் ஒரு சிலர், கற்பு மனம். இந்த இரண்டிற்கும் ஆட்படாமல் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், எனக்கு பிடித்த ஆணுடன் இருப்பேன் அல்லது பிடித்த ஆண்களோடு இருப்பேன், அது என் விருப்பத்திற்கு உட்பட்டது என்ற நிலையில் அன்பை மட்டுமே முன்னிறுத்தி வாழ்ந்தவர்களுக்கு பரத்தையர் என்று பெயர். தொல்காப்பிய இலக்கணத்தின்படி கற்பு மனம் செய்து கொண்ட ஒரு ஆண் பரத்தையாக இருக்கும் ஒரு பெண்ணோடு உறவு கொண்டு விட்டு வரும் பொழுது மனைவி என்னுடைய தங்கை வீட்டுக்கு சென்று விட்டு வந்தாயா என்று கேட்பதாக பதிவிருக்கிறது. எங்கையர் காணினும் நகுமோ, நான் இப்படி அவள் வீட்டுக்கு சென்று விட்டு வந்தேன் என்று இவன் மனைவியின் காலில் விழுகிறான். அடிமேல் வீழும் கிழவோன், மனைவியின் காலில் விழுகிறான். நான் அங்கே சென்று, ஏற்கனவே உள்ள தொடர்பின் காரணமாக இவன் அங்கே சென்று விட்டு வரும்பொழுது மனைவியிடம் மன்னிப்பு கேட்கிறான். கற்பு மனம் புரிந்த பிறகும் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று அவன் மன்னிப்பு கேட்கிறான். அப்பொழுது அந்த பெண் சொல்கிறாள், நீ இப்படி காலில் விழுகிறாயே, என்னுடைய அந்த தங்கை பார்த்தால் உன்னை இழிவாக நினைக்க மாட்டாளா என்று கேட்கிறான். தலைவனும் தலைவியும் சேர்ந்து பெற்றுக்கொண்ட பிள்ளையை பரத்தை என்று அழைக்கப்பட்ட அந்த பெண் வளர்த்த குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் உண்டு. அணிகலன்களை வாங்கி தலைவனுடைய அல்லது தன் காதலனுடைய குழந்தைக்கு பரத்தை பெண்கள் கொடுத்ததாக ஏராளமான பரத்தை பெண்கள் கொடுத்ததாகத்தான் குறிப்பிருக்கிறே தவிர அவர்கள் பொருள் வாங்கியதாக குறிப்பில்லை. அப்படி ஒரு குறிப்பே கிடையாது. பிற்காலத்தில் வந்தவர்கள் பொருட்பெண்டீர், அவர்கள் தான் பொருளுக்காக உடலுறவுக்கு ஆட்பட்டவர், அவர்கள் பொருட்பெண்டீர் என்று அவர்களுக்கு வேறு பெயர். ஆண்கள் திருமணம் செய்யாமல் வாழ்ந்தார்கள், பெண்கள் திருமணம் செய்யாமல் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு யாராவது ஒருவர் திருமணம் வேண்டாம் என்று, உண்மையிலேயே சில பேருக்கு திருமணத்தில் நாட்டம் இருக்காது, திருமணம் வேண்டாம் என்று இன்றைக்கு ஒருவர் சொன்னால் அவருடைய நிலைமை என்ன என்றால், ஒட்டுமொத்த சொந்த பந்தமும் அவரை மொய்த்து கொண்டு அவரை ஒரு குற்றவாளியாக அல்லது கையால் ஆகாத மனிதராக, அது ஆணோ பெண்ணோ, எதற்கும் ஆகாதவன் நீ, எதற்கும் ஆகாதவள் நீ என்று சித்தரித்து அவரை தனிமைப்படுத்துவது, வற்புறுத்துவது, கட்டாயத்தின் பேரில் திருமணம் செய்தார். அதன் பிறகு ஏற்படும் சிக்கல்களை பற்றி அவர் பேசும் பொழுது ஒரே ஒரு அறிவுரை தான். நான் அப்பவே சொன்ன, கல்யாணம் வேணான்னு கேட்டியா என்று கேட்கும் பொழுது, கல்யாணம் தான் அப்படிதான் இருக்கும், இங்க செருப்பாலே அடிக்கிறாங்கன்னா இங்க அப்படித்தான், நல்ல செருப்பு வேணா போட்டுதான் அடிக்க சொல்றேன், அடிக்கூடாதுல நீ பேசக்கூடாது, நாங்க குடும்ப நடத்தல, நீ மட்டும்தான் புதுசா, அவ்வளவுதான். அவ்வளவுதான் அறிவுரை. ஏன் ஒருவர் திருமணம் செய்து கொண்டாக வேண்டும் என்று பேசப்படுகிறது என்றால், கடைசி காலத்தில் உன்னை யார் பார்த்துக் கொள்வது? இந்த காரணம், இந்த சமூகம் எவ்வளவு மோசமான அன்பற்ற சமூகமாக மாறிவிட்டது என்பதற்கு இது ஒன்றே சான்று. திருமணம் செய்து கொள்ளாத ஆணை இந்த சமூகம் கைவிடுமா? கைவிடும் என்றால் திருமணம் செய்து கொண்ட ஆணை இந்த சமூகம் பார்த்துக் கொள்கிறதா? ஓய்வு பெற்ற, பணி ஓய்வு பெற்ற முதியவர்கள் மரியாதையாக நடத்தப்படுகிறார்களா இந்த சமூகத்தில்? பணி ஓய்வு பெற்ற பெண் மரியாதையாக நடத்தப்படுகிறாளா? பொருளாதாரம் சம்பாதிக்கும் வாய்ப்பை இழந்த ஆணும் பெண்ணும் ஒரு குடும்பத்தில் கண்ணியமாக நடத்தப்படுகிறார்களா? நடுத்தர வயதில் அல்லது இளம் வயதில், 28 வயதில் ஒருவருக்கு வேலை போய்விட்டது என்றால் அந்த 28 வயது இளைஞனோ இளம் பெண்ணோ அந்த குடும்பத்தில் கண்ணியமாக நடத்தப்படுகிறார்களா? இல்லை. பொருளாதாரத்தை இழந்த எந்த மனிதருக்கும் இந்த சமூகத்தில் மரியாதை கிடையாது. கணவனுக்கு மனைவியிடம் கிடையாது, மனைவிக்கு கணவனிடம் கிடையாது, பிள்ளைகளுக்கு பெற்றோரிடம் மரியாதை கிடையாது. பொருளாதாரம் இல்லாத பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு கண்ணியம் கிடையாது. இந்த குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருவரை பார்த்து சொல்கின்றன,
கடைசி காலத்தில் உன்னை யார் பார்த்துக் கொள்வது? நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் செய்து கொண்டாலும் உன்னை பார்த்து கொள்வதற்கென்று ஒரு சமூகமே இருக்கிறது என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்கு தகுதியற்ற சமூகம் குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது. திருமணம் செய்து கொண்டாலும் பார்த்துக் கொள்வதற்கு யாரும் இல்லை என்பது செய்து கொண்ட பெரும்பகுதியினருக்கு தெரியும். ஆனால் போலித்தனமான ஒரு கட்டம், ஒரு வாசகம், கடைசி காலத்தில் யார் உன்னை பார்த்துக் கொள்வது? நான் சொல்கிறேன், திருமணமே செய்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் இருந்தாலும் நாங்கள் உருவாக்கும் அல்லது நான் முன்னெடுக்கும் எனது சமூகம் அவர்களை என் குழந்தையாக, தன் குழந்தையாக பார்த்துக் கொள்ளும். அதற்கு காரண காரியம் தேவையில்லை. இன்னாருடைய மனைவி என்பதால் உனக்கு பாதுகாப்பு கிடையாது, இன்னாருடைய கணவன் என்பதால் எனக்கு பாதுகாப்பு கிடையாது. நான் ஒரு மனிதன் என்ற ஒரு காரணத்தால் மட்டுமே நீ என் மீது அன்பு செலுத்தினால் நீயும் நானும் உறவாடுகிறோம். எனக்கு செய்திகள் தெரியும் என்பதாலோ அல்லது என்னிடம் பொருளாதாரம் இருக்கிறது என்பதாலோ அல்லது வேறு பல காரணங்களாலோ நீ என்னை கட்டி அணைத்தால் நீ தொடர்பு கொள்கிறாய், என்னோடு உறவாடவில்லை. இது எனக்கு உள்ளிருக்கும் புரிதல். இந்த புரிதலின் அடிப்படையில் தான் நான் உறவாடி கொண்டிருக்கிறேன். இந்த உறவில் எனக்கு இலக்கணமும் கிடையாது, இந்த உறவில் எனக்கு விதிமுறைகளும் கிடையாது. அன்பு செலுத்துவதற்கு நான் காரண காரியங்களை தேடுவதே கிடையாது. எனக்கு அது தேவையற்றது. எனக்கு தெரியும், எல்லா அண்டங்களும் அம்மையப்பரின் வடிவம்தான், எல்லா ஆண்களும் அம்மையும் அப்பனும் தான். எல்லோருக்குள்ளும் தகப்பன் இருக்கிறான், எல்லோருக்குள்ளும் தாய்மை இருக்கிறது. எனக்குள்ளும் இந்த இரண்டும் இருக்கிறது. நான் ஒரு ஆண் என்பதால் எனக்குள் அதிகமாக பெண்மை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆணாக இருந்து பெண்மையை விரும்பும், பெண்மையின் உன்னதங்களை மதிக்கும் மனிதன் நான். ஆகவே ஆண்மைக்குள் இருக்கும் பெண்மையை உணர்தல் என்பது நான் துவக்கத்தில் குறிப்பிட்ட உள்ளிருக்கும் உயிரை, உள்ளிருக்கும் சிவத்தை உணர்தலுக்கான முதல் படி. நீங்கள் எப்பொழுது உங்களுடைய தன்மையில், உங்களுடைய பண்பில் ஆண் பெண் ஆகிய இரண்டு பாலினங்களும் தன்மையும் கலந்துதான் இருக்கிறது என்பதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு அதை உணர்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடன் இருக்கும் பெண்களுக்கு எதிராக சிந்திக்க மாட்டீர்கள், நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களோடு இருக்கும் ஆண்களுக்கு எதிராக சிந்திக்க மாட்டீர்கள். இதுதான் உண்மை. எமக்கு வலப்பக்கத்தில் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு வாசகம் விவிலியத்தில் உண்டு. தந்தை அல்லது கர்த்தர் எனும் தகப்பனை குறிப்பிடுவதற்கான வாசகம் அது. அந்த வாசகம் சொல்கிறது, தகப்பன் மனிதனாகிய என்னுடைய வலப்பக்கத்தில் இருக்கிறான் என்று விவிலிய வாசகம் உரைக்கிறது. அதுதான் சிவசக்தி. இங்கே அதை சிவசக்தி என்றோம், அவர்கள் அங்கே கர்த்தர் என்றார்கள். நாமும் இடபாகம் என்று பெண்ணை வைத்தோம், அவர்களும் வலபாகம் என்று ஆணை வைத்தார்கள். உலகம் எங்கும் இதுதான் விதி, எல்லா மறைகளுக்கும் இதுதான் ஆதி. உறவெனப்படுவது இறுதிக்கும் இறுதியாக உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வதுதானே தவிர உங்களோடு வாழும் மனிதர்களை பற்றி தகவல் சேகரிப்பதோ, தரவுகளை சேகரிப்பதோ, அந்த தகவல்களை வைத்துக் கொண்டு அவர்களை மதிப்பிடுவதோ அல்ல. அந்த வகையில் நீங்கள் உறவாடி இன்புற வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்து எனது உரையை முடிக்கிறேன். நன்றி.